எல்லாம் வல்ல தீபமது எங்கும் உள்ளது நீ கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். யோகம் ரொம்ப முக்கியம். நம்முடைய பக்தி இல்லை அப்படின்னா ஞானம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க வேதாத்ரி மகர்ஷி. இவ்வளவு கோயில்களை நம்முடைய மகான்கள் உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம், எப்படியாவது மனிதன் பக்தியோட கடைசி படி ஞானம்னு சொல்லுவார். இப்போ பக்தி இருந்தால் நம்ம நம்முடைய தாய் தந்தை மேல வச்சிருக்கிறது பக்தி, நம்முடைய முன்னோர்கள் மீது வைத்திருக்கிறது பக்தி, நம்முடைய குழந்தைகள் அவர்கள் நல்ல அறிவோட வளரணும்னு நினைக்கிறதும் பக்தி தான். எல்லாமே பக்தி தான். அதாவது எல்லாமே மகர்ஷியோட ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல போனா, பிறருக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கையே பக்தி தான். அதுதான் அந்த பக்தியிலிருந்து வருவதுதான் ஞானம், அறிவு. சோ புதிய அன்பர்கள் நிறைய பேர் இந்த பயிற்சியை பழகி அதை தன்னுடைய வீட்டுல பயன்படுத்தணுங்கிறத மகர்ஷியோட எண்ணம். அதாவது நம்ம எந்த சமூகத்திற்கான விஷயங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஆனா மனிதர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியா அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவருடைய வீட்டுல அவங்க சரியா பார்த்துக்கிட்டாங்கன்னா மீதி எல்லாமே சரியா இருக்குங்கிறதா மகர்ஷியோட எண்ணம். அதாவது ஒரு தனி மனிதன் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கானோ அந்த தனி மனிதன் அவனுடைய வீட்டையே அமைதியா வச்சுக்குவான். வீட்டை அமைதியா வச்சுக்கிறவன் தன்னுடைய உறவுகளை அமைதியா வச்சுக்குவான். உறவுகளை அமைதியா வச்சிருக்கேன், சமூகத்தை அமைதியா வச்சுக்குவான். சமூகத்தை அமைதியா வச்சிருக்கேன், தேசத்தை அமைதியா வச்சுக்குவான். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தர் காரை குறுக்க போட்டார், டோட்டலா டிராபிக் ஜாம் நின்று போச்சு எல்லாமே. அந்த ஒருத்தருக்கு கார் ஓட்ட தெரியுமா, ஓட்ட தெரியலையா, என்ன பிரச்சனை தெரியல. ஆனா அந்த ஒருத்தர் இத்தனாயிரம் பேர்த்தோட ஒரு அவரோட அந்த டிராவலிங்க அவர் நிறுத்தி வைக்க முடியுது. அப்ப என்ன அர்த்தம், அந்த ஒரு மனிதன் யோசிச்சு டக்குன்னு யார்ட்டையாவது ஒருத்தட்ட உதவி கேட்டு, ஐயா வண்டி ஏதோ நடுவில் நின்று போச்சு, கொஞ்சம் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஓரமா நிறுத்திடலாம், அப்புறம் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லாம அவர் உட்கார்ந்து போராடிக்கிட்டே இருந்தாருன்னா என்ன நடக்கும்? அதுதான். அப்ப அந்த ஒரு மனுஷன் இவ்வளவு வருஷம் பண்ணும்போது, அப்ப ஏன் தனி மனிதனா? மகர் சொல்லுவாங்க, உடற்பயிற்சி பண்றோம், நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறோம். உண்மைதாங்களே, உடற்பயிற்சி பண்றது நம்ம உடம்புக்கு நல்லதுதான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உடற்பயிற்சி செய்யறது உங்களுக்கு நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க உடற்பயிற்சி செய்யாம உங்களுடைய உடல்நல பார்த்துக்காம எங்கேயாவது உடம்பு சொல்லாம நீங்க போய் ஒரு ஜிஹெச்ல நீங்க படுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பெட் எடுத்துக்கிறீங்க. உண்மையிலேயே ஒருத்தர் இதே மாதிரி உடம்பு சொல்லாம ஒருத்தர் வர்றாரு அப்படின்னாருன்னா அவருக்கு அந்த பெட்டு கொடுக்க முடியாம போயிடும். உண்மையிலேயே நம்ம ஜிஹெச்ல நடந்த ஒரு விஷயம், கோவிட்-19 அப்ப மிக கடுமையான ஒரு சிக்கல் இருக்கும். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், ஆம்புலன்ஸ்ல கூட என்ன செய்யணும்னா பல பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல ஒரு பொண்ணுக்கு 30 வயசு கூட இருக்காது, அந்த பையனுக்கு 35 வயசு கூட இருக்காது. கொஞ்சம் அந்த பையனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் நிறைய இருந்ததுனால நுரையீரல் பாதிப்பு ஏற்கனவே இருந்திருக்கு. கொஞ்சம் சிகரெட் இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன வயசுனால கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாப்ல, நல்லா இருக்காப்ல. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணும் சின்ன பொண்ணு, சின்ன வயசு, ஒரு பையன் இருக்கான். அந்த பொண்ணுக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வருது, வீசிங் பயங்கரமா வருது, ரொம்ப கடினமான சூழ்நிலையில கூட்டிட்டு வரும்போது ஜிஹெச் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிராகரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜிஹெச்சுக்கு வருது, என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் அங்க இருக்கார். அவர் சொல்றாரு, ஜிஹெச்சுக்கு அந்த டாக்டர்கிட்ட கேக்குது, தயவு செஞ்சு அந்த வெண்டிலேஷன் வேணுங்க, இல்லைன்னா காப்பாற்ற முடியாது, ரொம்ப இதா இருக்கு, எல்லாரும் அதை இது பண்றாங்க. இப்போ ஆம்புலன்ஸ்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெண்டிலேஷன் தாங்கும், அதுக்குள்ள அவங்க இது பண்ண சொல்றாங்க, அட்மிட் பண்ண சொல்றாங்கிறாங்க. அந்த ஒரு மனுஷன் தன்னோட உடம்ப சரி பண்ணிக்கல. இப்போ அவரோட மனைவி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, உள்ள இடம் இருந்தா பரவாயில்ல, இப்போ உடம்பு நார்மலா இருந்தா கூட உங்க வீட்டுக்காரரை உள்ள படுக்க வைக்கலாம், அவருக்கு வெண்டிலேஷன் வேணும், முக்கியமா செயற்கை சுவாசம் கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் குறிப்பிட்டதுதான் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு காலை பிடிச்சு கதறுது. இவன் பண்ண தப்புக்கு, இவனோட அந்த இதுக்கு காலை பிடிச்சு கெஞ்சுது, எனக்கு ஒரு பிள்ளைதாங்க இருக்கு, இந்த மனுஷன் தான் எனக்கு எல்லாமே. அதனால காலை பிடிக்குது. அந்த ஆள் உதறிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறிய, உள்ள 2 பேரும் சீரியஸா இருக்காங்க, அதுல யாராவது ஒருத்தர் செத்தாங்கன்னா நான் பெட்ட மாத்தி தரேன். என்ன ஒரு வார்த்தை பாரு. ஆனா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இறந்துகிட்டே இருந்தாங்க, உங்களுக்கே தெரியும், இறந்துகிட்டே இருந்தாங்க. அதாவது இறந்தது கூட நிறைய பேருக்கு வீட்டுக்கு போய் அப்புறம் தான் நம்ம கோவிட்-19 அப்புறம் தெரியும். ஏன்னா அது ஒரு பெரிய குற்றமா நினைச்சு சில பேர் சொல்லல. இறந்த பெரியவங்களை கூட அவங்க அப்படியே உங்களுக்கு 4 பேர் 10 பேர் தான் அவங்களுக்கு அடிமையை கொடுத்தாங்க, போனாங்க, இது பண்ணாங்க. சோ அதை கூட சொல்லாம நம்ம மக்கள் மறைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருந்தது அப்போ. சோ அந்த சிச்சுவேஷன்ல இப்போ இந்த ஒரு மனுஷன் சரியா இருந்திருந்தான்னா இந்த பொண்ணு போராட வேண்டியதில்லை. இந்த பொண்ணு போராட வேண்டியது இல்லைன்னா அந்த டாக்டர் இப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதில்லை.
உள்ள இருக்கவங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு மருத்துவர் ரொம்ப சீரியஸா இருக்காங்க, செத்தா உனக்கு பெட்டு தரேன்னு சொல்ற அளவுக்கு அவர் நொந்து போய் சொல்றாருன்னா, இந்த ஒரு மனுஷன் தன்னை சரியா வச்சுக்கிட்டான்னா இந்த சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருப்பாரு. இதுதான் வேதாத்திரியத்தோட கான்செப்ட். ஏன் உடம்ப நான் நல்லா பார்த்துக்கணும், என் உடம்ப நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய வீடு எனக்காக உதவி பண்ணுது, நான் வீட்டுக்காக உதவி பண்ணேன், இவ்வளவுதான். அப்ப தனி மனிதன்ல இருந்து இந்த உலக அமைதி வரைக்கும் ஒரே கான்செப்டுக்குள்ள கொண்டாந்த ஒரே மனிதர் இவர் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கன்ஃபியூசியஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதம் சைனால இருந்துச்சு. அந்த மதத்துல இருக்கவங்க அவர் என்ன சொல்லுவாருன்னா, கன்ஃபியூசியஸ் சொல்ற தத்துவ ஞானி மிகப்பெரிய ஒரு ஆள். அவர் என்ன சொல்லுவாரு, உங்களுடைய வீடு, உங்களுடைய சுற்றுப்புறம், இந்த சமூகம், தேசம் சுத்தமா இருந்தா ஒரு மனிதன் சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். ஆனா புத்தர் என்ன சொன்னாரு, ஒரு தனி மனிதன் சந்தோஷமா இருந்தான்னா, அவன் தூய்மையா இருந்தான்னா இந்த சமூகம் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், தேசமும் நல்லா இருந்தார். அப்படி ஆப்போசிட். அதனால அந்த மொத்த சைனாவும் பாத்தீங்கன்னா புத்த மதம் உள்ள போன உடனே அந்த கன்ஃபியூசியஸ் சொல்லக்கூடிய மதத்துல மாற முடியாதவர்கள் புத்த மதத்துக்கு மாறினாங்க. அப்ப நான் என்னுடைய உலகத்தை நான் பார்க்கிறேன், என்னுடைய பார்வையில் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் பார்க்கும்போது என்னுடைய உலகம் அழகா தெரியும். ஆனா என் பார்வையில குறைபாடு இருக்கு. ஒரு அரசன் கூட ஒரு ஜோதிடர் சொன்னாராம் ஒரு அரசன்ட்ட, ஐயா நீங்க நம்ம பழைய சீஃப் மினிஸ்டருக்கு சொன்ன மாதிரி பச்சை கலர் தான் அவருக்கு, உங்களுக்கு இனிமேல் நீங்க பச்சை கலரை தான் நீங்க இது பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது அந்த அரசர் என்ன பண்ணாரு, நான் எங்கெங்கெல்லாம் போறோனோ அந்த இடத்த பூரா பச்சையா மாத்திருங்க, உங்களுக்கே தெரியும் பச்சை கலர் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அந்த மாதிரி மாத்த சொல்லியிருக்காங்க. பார்த்தா அவர் போற இடங்கள்லாம் பச்சை கலருக்கு செலவு பண்ணி அதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஜோசியர் இருந்தாரு, ஏன் இப்படி அரசர் மாத்துறாருன்னு போய் அரசர்கிட்ட போய் கேட்டார், ஏன் இப்படி மாத்தலப்போ, இல்ல எனக்கு பச்சை கலர் ராசின்னு சொன்னேன். அப்ப நீங்க ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டுக்குங்க, நீங்க பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டா பாக்குறதெல்லாம் பச்சையா திருப்பி, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா அந்த அரசருக்கு அப்பதான் தோணுது. சோ அந்த ஜோசியர் சொன்னாரு, ஆனா அதை அவர் எனக்கு தகுந்த மாதிரி சொல்லல. அப்ப அந்த அரசர் போன இடமெல்லாம் மாத்துறாரு. அப்ப அந்த ஒரு அரசரோட பார்வை மாறணும்னா அவர் தன்னுடைய கண்களை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டார். அப்போ நான் ஏன் உடற்பயிற்சி பண்ணணும், நான் ஏன் என்னுடைய தியானம் பண்ணணும், நான் ஏன் இந்த காயகல்பம் பண்ணணும், நான் ஏன் முதல்ல நல்லா இருக்கணும். நமக்கு நான் நல்ல பெல்ட் பாத்துக்கோங்க, ஒரு 30-35 வயசு வரைக்கும் எதுவும் தோணாது, நல்லா இருக்கிற மாதிரியே தோணும், கடுமையா போராடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த காலையில எந்திரிச்சோன்னு இந்த பாதம் லேசா இழுக்கும், அதாங்க அறிகுறி. நரம்போட பலவீனம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2 பாதமும் எந்திரிச்ச உடனே பாயில இருந்தோ பெட்ல இருந்தோ எந்திரிச்ச உடனே லேசா ஒரு இழுக்கும். அதுதான் நாம சரியா தூங்கல, சரியான நேரத்துல சரியான சாப்பாடு சாப்பிடல, மனசுல ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல அலையிறோங்கிறதுக்கு முதல்ல நரம்புகள் தான் பலவீனமாகும். அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க, நம்முடைய நரம்புகள் தான் நம்முடைய இளமையை கட்டுப்படுத்துகிறது. ஒரு மனிதனோட ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுல முதல் பங்கு நரம்புகளுக்கு தான் உண்டு. அதனாலதான் இந்த காயகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு கொடுத்தாங்க. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நாம எதுக்காக இந்த நம்முடைய தாய் தந்தைக்காக பிறந்தோம், முதல் விஷயம் தான் எதுக்காக பிறந்தோம். நிறைய பேருக்கு நிறைய காரணம் இருக்கு. என்னன்னா நம்ம ஆளு பொதுவாகவே சொல்லுவாங்க, ஆஸ்திக்கு ஒண்ணு அஸ்திக்கு ஒண்ணு 2 சொல்லுவாங்க. சோ அவரோட கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒண்ணு, இன்னொன்னு அவர் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா 2 வேற வேற இல்லை. அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாங்க, விதி என்பது என்ன, ஒரு மனிதனோட விதி என்பது என்ன. இப்ப சாலையில ஒரு விதி இருக்கு, லெப்ட்ல நடந்து போகணும், உங்களுக்கே தெரியும். இதே ஃபாரின்ல அப்படியே மாறும், அங்க டிரைவிங் சிஸ்டம் வேற. அப்ப நீங்க அங்க மாத்தி போனீங்கன்னா அங்க ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்ப ஒவ்வொரு சாலைக்கும் ஒரு விதி உண்டு. அதே போல ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒவ்வொரு நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் இப்போ கோவிலுக்கு போறோம், ஒரு கோவிலுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா அந்த கோவில்ல எப்படி வருது, ஒரு ஈஸ்வரன் கோயில்ல எப்படி வழிபடணும், ஒரு பெருமாள் கோயில்ல எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஆகம நியதிகள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அப்ப அங்கங்க அதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா இயற்கையோட விதி ஒன்று இருக்கு. அதற்கப்புறம் அந்த இயற்கை நியமிச்ச ஒரு விதி, இந்த பிரபஞ்சம் நடத்தக்கூடிய நடத்தை விதின்னு ஒன்று, 2 விதி. ஒண்ணு இயற்கை விதி, அந்த இயற்கை விதியில இருந்து பிறந்தவங்க தான் இந்த பிரபஞ்சமும் மனிதனும். அப்ப இந்த இயற்கை விதியை மனிதன் புரிஞ்சுக்கிறதுக்கு பேரத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு, இயற்கை வழியாக நடப்பது, இயற்கை வழியாக இருப்பது, அதுக்கு பேர் தான் இறை வழிபாடுங்க. இறை வழிபாடுங்கிறது தேங்காய் போய் உடைக்கிறதோ பொங்க வைக்கிறதோ, நம்ம குலதெய்வங்களை விட்டுருங்க, அதெல்லாம் முன்னோர்களுக்கு செய்யறது, அதெல்லாம் நம்ம இஷ்டம், அது நம்ம கடவுள், நம்ம முன்னோர்கள், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அது விட்டுருங்க. பெரிய பெரிய கோயிலுக்கு போனா நம்ம உண்டியல்ல பணம் போடணும், நம்ம இதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அதுதான் நம்மளுடைய பக்தி இறை வழிபாடுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இறை வழிபாடு என்பது என்னன்னா இயற்கை வழியே நடப்பதுதான் இறை வழிபாடு அப்படிங்கிற மகரிஷி. அது என்ன இயற்கை வழியா நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் என்னன்னு சொல்றாங்க, முதல்ல உன்னுடைய பிறப்பு ஏன் நடந்துச்சு, இதுதான் முக்கியம். பிறப்பு ஏன் நடந்துச்சு, நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன காரணம் சொல்றோம், யாருக்கு தெரியும்.
நடந்துருச்சுங்க, ஒரு ஆக்சிடென்ட் தான் நடந்து போச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், இதான் அவங்க 2வது குழந்தைன்னா, இல்ல இதான் 2வது ஆக்சிடென்ட் பாரு. சோ என்ன காரணம் கேட்டா மகரிஷி காலத்துல இது நடந்திருக்கு. மகரிஷியே சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, ஒரு அவங்க பக்கத்துல அந்த ஊருக்குள்ள ஒருத்தர் என்ன செய்வாரா, அவங்க பையனை துரத்தி அடிக்கிறதுக்கு துரத்துவாராம். துரத்தும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா, ஓடும்போது ஓடி துரத்தும் போதெல்லாம் அவனை பிடிச்சி ஏங்க அப்படின்னு இவங்க அப்பா கேட்பாராம், மகரிஷி அப்பா, ஏன் இந்த மாதிரி இந்த பையனை போட்டு துரத்தி அடிக்க வரீங்க? பாருங்க சார், நான் எப்ப பாருங்கய்யா, நான் வேண்டாங்க அவ வேணுங்க, நான் வேண்டாங்க, இப்படி பிறந்தது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற. பாருங்க, இந்த பிரச்சனை அங்க வரைக்கும் வந்திருக்கு. அந்த காலத்துல 60-70 வருஷமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நடக்கும்போது இயற்கை வழியாக நம்ம நடக்க, அப்ப ஏன் பிறந்தோம், பிறப்பு ஏன் நடந்துச்சு? தாய் தந்தையோட கர்மா, அவர்களுடைய செயலை முழுமையாக முடிக்க முடியாததுனால அவர்கள் எடுத்த மறுபிறப்பு தான் நாம. இவ்வளவுதான். நாம என்ன செய்வோம், மறுபிறப்புனா என்ன எடுத்துக்குவோம்? பொதுவா எங்கேயோ பிறந்த ஆன்மா அல்லது எங்கேயோ இருக்கக்கூடிய ஆன்மா வேற ஒரு உடம்புக்குள்ள புகுந்து நடந்துச்சுன்னு சொல்றோம். ஆனா உண்மையா வேதாத்திரியத்துல நிறைய அடிப்படை விஷயங்களை மகரிஷி கொடுக்குறாங்க. அந்த அடிப்படை விஷயங்கள்ல நமக்கு பார்க்கும்போது நம்ம பழக்க வழியா இருக்கிறதுனால கொஞ்சம் டவுட்ஃபுல் அடிக்கும். ஆனா அவர் உண்மையிலேயே சில விஷயங்களை நமக்குள்ள உணர்த்தும் போதுதான் அது என்ன செய்யுதுன்னா, நம்ம அந்த வழிபாட்டை யோசிக்கும் போதுதான் எதையும் மாற்ற வேண்டாம். ஆனா அவர் யோசிக்கிறத சிந்திச்சா போதும். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ப்பார். நான் சொல்லுங்கிறதுனால நீ நம்ப வேணாம், ஆனா சிந்திச்சு பாரு. உன்னுடைய அறிவியல் என்ன சொல்லுது, உன்னுடைய குரோமோசோம்னு சொல்லக்கூடிய உன்னுடைய டிஎன்ஏ சொல்லக்கூடியது, உன்னுடைய ஜீன்லாம் தந்தைகிட்ட இருந்து வந்துச்சுக்குது. உங்களுடைய தந்தை மாதிரியோ தாய் மாதிரியோ காது இருக்கிறது, தாய் மாமா மாதிரி மூக்கு இருக்கிறது, உங்களுடைய தோற்றம் அத்தனையுமே முன்னோர்கள்ட்ட இருந்து வந்துச்சுங்க. அப்ப முன்னோர்கள்ட்ட இருந்து வந்துச்சுன்னா, முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த அந்த பதிவைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, நம்முடைய முன்னோர்கள்னால ஏற்படக்கூடிய முதல் பதிவைத்தான் தல விதின்னு சொல்றோம். ஏன்னா தலை அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும், ஒரு நடிகருக்கே தலன்னு தான் பேரு. ஏன், அவர் எல்லா நடிகரோட சிறப்பான நடிகர்கிறதுனால தலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தலைங்கிற வார்த்தைக்கு என்னன்னா முதல்னு அர்த்தம். தல பிரசவம், தலை இந்த மாதிரி சொல்லக்கூடியது முதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த முதல் விதிங்கிறது, நமக்கு விதிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, தாய் தந்தை தன்னால செய்ய முடியாத, முடிக்க முடியாத, அவருடைய குறிப்பிட்ட வயதுல செய்ய முடியாத காரியங்களை முடிக்க முடியாததுனால அவர்கள் எடுக்கக்கூடிய மறுபிறவி தான் குழந்தைகள். நாம என்ன சொல்றோம், மறுபிறவிகளை எங்கெங்கயோ தேடுறோம். ஒரு வீடுகளெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஒரு பெரியவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா, இறந்து போயிட்டாங்க, அந்த வீட்டுல உணவு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும், வரும் அந்த சாப்பாடுலாம் வரும்போது எங்க இருந்தோ ஒரு நாய்க்குட்டி திடீர்னு என்ன விஷயம், அந்த வீட்டுக்கு அந்த சாப்பாடு இலையெல்லாம் போட அந்த வாசத்துக்கு வந்துடும். வந்துட்டு அந்த நாய் அடுத்த நாள் சாப்பாடு போடுவோம், அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஆளுக்கு ஒரு கணக்கு வந்துடும். என்னன்னா, தாத்தா இறந்த அன்னைக்கு இந்த நாய் வந்துச்சு, தாத்தாவோட ஆன்மா அந்த நாய்க்குள்ள இருக்கும் போல. கண்ணுக்குட்டி வீட்டுல போட்டுச்சுன்னு வச்சுங்க, இது தாத்தா இறந்த அன்னைக்கு பிறந்தது, இந்த ஆன்மா தாத்தாவோட ஆன்மா கண்ணுக்குட்டிக்குள்ள போயிடுச்சு. எங்க இருந்தோ ஒரு நம்முடைய வீட்டுல ரிலேஷன்ல யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்க வர முடியல, அவங்க போன் பண்ணி சொல்றாங்க, தாத்தா எப்படி இருக்காங்க, இல்ல இறந்துட்டாருன்னு பாருங்க, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதை கூட உங்களால சொல்ல முடியும்னு. உடனே அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அது தாத்தாவோட ஆன்மா போய் பறக்க வச்சிருச்சு. நாம எந்தெந்த இடத்துல யார் யார் இறக்குறாங்களோ அவர்கள் இறக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள், உயிரினங்கள் அத்தனைக்குமே நம்ம என்ன பேரு வைக்கிறோம்னா அவருடைய ஆன்மா தான் உள்ள புகுந்துச்சுன்னு சொல்றோம். மகரிஷி அதுலயும் திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றாரு, 6 அறிவு உள்ள மனிதனுடைய ஆன்மா 5 அறிவுக்குள்ள போறதுக்கான சட்டமே இல்லைங்கிற. 5 அறிவு உயிரினத்தோட தன்மையே வேற. இன்னும் ஒரு ரகசியம் சொல்றாரு, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 5 அறிவு வரைக்கும் ஒரு உயிரினம் இறந்துட்டா அதுக்கு ஆன்மா என்ற ஒன்றே கிடையாது, ஆன்மாங்கிறதே கிடையாது. அதாவது அது இந்த 5 அறிவும் இந்த 5 பௌதிகங்களும் இயற்கையோட சட்டத்தின்படி வாழ்ந்து அது மறைஞ்சிருது. அதோட வித்து மூலமா உருவாகக்கூடியது அதை அடுத்த தலைமுறை கொண்டு போயிருக்கு. ஆனா மனிதன் மட்டும் 6வது அறிவு இருப்பதனால அவனுடைய ஆன்மா அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த அறிவு வளர்ச்சிக்கும் என்ன செய்யணும், ஆன்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவு அனுபவமும் அவனுக்குள்ள வந்து சேரு. நீங்க சொல்லி யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பசுமாடு இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் இந்த பசுமாடு அப்படியே தான் இருக்கு. ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட தொட்டா போன் ஒர்க்கான்னு சொல்லி இருந்தா நம்மளை எங்க கொண்டு விட்டுருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரா சென்னைக்கே அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க மனநல மருத்துவத்துக்கு. தொட்டா வேலை செய்தா போனு, வேலையை பாரியா, நாங்க சுத்தினாலே வரமாட்டேங்குது. அப்பெல்லாம் 2 நம்பர் 1 நம்பர்லாம் இருந்த காலம். அப்ப இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். அப்போ மனிதனுக்கு அவனுடைய ஆன்மா என்பது அவனுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கு தான் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய கொடை தான் 6வது அறிவு. அப்போ விதி என்பது என்னன்னா, என்னுடைய தாய் தந்தை 6வது அறிவுள்ள அந்த மனிதர்கள் தன்னுடைய செயலை, அவங்களுடைய பதிவை
முடிக்க முடியாதனால அவங்க பெற்றெடுக்கக்கூடிய அடுத்த தலைமுறை தான் குழந்தைகள். இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய கான்ட்ராவர்சிஸ் இருக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். கடைசியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க அதெல்லாம் கேளுங்க. இப்ப நாம இத போகும்போது அப்போ விதி என்பது கர்மா எது அப்படின்னு கேட்டா, நம்முடைய முன்னோர்கள், என்னுடைய தாய் தந்தை, அவர்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிக்க முடியாத காரியங்களை, செயலை அவங்க அடுத்த தலைமுறைகிட்ட ஒப்படைச்சிட்டு போறதுக்கு பேர் தான் வாரிசு. அப்போ வாரிசுல என்ன இருக்கு அப்படின்னா, அவர்களுடைய எல்லாமே எனக்குள்ள இருக்கு. இதுதான் வாரிசுங்கிறதுல வேற ஒரு இடத்துல போய் பிறக்கிறது வாரிசு இல்ல, வேற ஒரு இடத்துல அந்த ஆன்மா போய் உருவாகிறது வாரிசு இல்ல. என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த வாரிசு. ஓகேங்களா? அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய விதியை, என்ன உங்களுக்கே தெரியும், விதியை மகரிஷி 3 விதமா பிரிக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் செய்த விதி, அதுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு. நாம பிறந்த பிறகு செய்த விதி, அது ஒரு விதி. இனி நாம செய்ய போறது ஒரு விதி. இந்த 3 விதியையும் பிரிக்கிறாங்க. சங்கீதம், பிராரப்தம், ஆகாமியம் பிரிக்கிறாங்க. அது என்னென்ன ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்கும்போது இதை ஒவ்வொன்றையும் எப்படி போக்க முடியும்? நம்ம உங்களுக்கே தெரியும், நம்ம பவானியில, கொடுமுடியில, ராமேஸ்வரத்துல, காசியில எல்லாத்துக்குமே என்ன செய்யறோம்? பாவத்தை கரைக்கிறோம், பாவத்தை இது பண்றோம், பாவத்தை போக்குறதுக்கு திவசம் கொடுக்கிறோம், பாவத்தை போக்கு எத்தனையோ வேலை செய்யறோம். அதுலயும் பாருங்க, நம்முடைய இவருக்கு போகும்போது, சனீஸ்வரனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா ஒரு வேலை செய்யறாங்க நம்ம ஆளுங்க. அந்த குளத்துக்குள்ள போய் குளிக்க போறதுக்கு முந்தி ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே உள்ள விட்டு வந்துருவாங்க. அது மேலேயே போட்டிருக்கிறான், அந்த குளத்துக்குள் உங்களுடைய ஆடைகளை கலைச்சு போடாதீங்க அப்படின்னு. கொடுமுடியில ஆள் உள்ள குதிச்சு எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் வேற வச்சிருக்காங்க. உள்ள போய் அந்த சிக்கிக்கு உள்ளுக்குள்ள போய் அந்த காரியம் செய்யறவங்களுக்கு கால் சிக்கிக்குது, பிரச்சனை பண்றாங்க, முடியலன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் இதை பண்றாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதுல ஒரு புது பட்டுப்புடவையோ புது வேட்டி சட்டையோ மிதக்காது, கிழிஞ்சதாத்தான் மிதக்கும். நம்மளால கடவுளை கூட ஜோதிக்கிறதுக்கு எப்படி எல்லாம் பண்றாரு பாரு. ஏன் உங்களுடைய கர்மா போகணும்னு புதுசை கொண்டு விட்டு வர வேண்டியதானே? அதுல கூட கிழிஞ்சதா பார்த்து பீரோ மேல எடுத்து மேல் தட்டுல வச்சுக்கிட்டு கரெக்டா அந்த அன்னைக்கு போற அன்னைக்கு மட்டும் மடிச்சு உள்ள வச்சுட்டு போய் அங்க போய் மாட்டிக்கிட்டு அதை கழட்டி விட்டு வந்துடுறது. இது என்ன அப்படி இப்படி எப்படி? அப்போ புதுசா நம்ம பண்ணா வள்ளலார் ஒரு தடவை ஒரு மன்னர் யாகம் நடத்தினார். அதாவது வள்ளலார் இறப்புக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். அதாவது வள்ளலாரும் இன்னொரு சமூகத்தோட சண்டை ஆரம்பிச்சது இந்த நம்ம இந்திய தேசத்துல அவர் விரோதமா மாறினது. அவரை அவரோட கொள்கைகள் எல்லாம் அழிச்சிடணும்னு ஒரு சமூகம் நினைச்சதுக்கு காரணம் என்னன்னா அந்த நிகழ்ச்சி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் அவன் யாகம் நடத்துறான். யாகம் நடத்திட்டு இருக்கும்போது வள்ளலார் போறாரு. போய் இந்த யாகங்கள்ல என்னென்ன போடுறாங்கன்னு பாக்குறாரு. யாகங்கள்ல நிறைய பொருள்கள் போடுறாங்க, உங்களுக்கே தெரியும், நிறைய போடுறாங்க. ஆனா அந்த யாகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பறவைகள் இருந்து ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டே வராங்க. பார்த்துக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா பெரிய உயிரினங்கள் வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, நீ இந்த பொருளை போடுற, துணியை போடுற, நிறைய சமைத்துக்கள் போடுற, எல்லாம் ஓகேதான், ஆனா அந்த உயிரினங்களை ஏன் போடுறன்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த உயிரினங்களை நம்ம போடும்போது மேல இருக்க முன்னோர்கள், நம்முடைய மேல இருக்க முன்னோர்கள் திருப்தி அடைவாங்க, அதனால நமக்கு நிறைய வரம் கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்யும், என்னோட நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப வள்ளலார் கேட்கிறாரு, அதுக்கு நீ ஒண்ணு பண்ணலாம், உன் பையனை தூக்கி உள்ள போட்டேன்னு வச்சுக்க, இந்த நாடு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா 5 அறிவு உயிரினத்தை விட 6 அறிவு மனிதனை உள்ள போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அது எப்படி என் பையனை, நான் பெத்த பையனை போட முடியும்? அப்படித்தானே அந்த மாடும் அதோட கண்ணை நினைச்சிருக்கும். அப்படித்தானே ஒவ்வொரு உயிரிலும் வச்சிருக்கும். உயிர்கொலை என்பது யாகத்திற்கு தேவையில்லை. கடவுளை அப்படி திருப்திப்படுத்த முடியாது. இதை மாத்திக்கன்னு சொன்ன உடனே அந்த மன்னனுக்கு, உங்களுக்கு தெரியும், மன்னன் மிகப்பெரிய அறிவாளிகளா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள சுத்தி இருக்கவங்களா மிகப்பெரிய ஒரு இதில் பொண்ணு படக்குன்னு அவர் வணக்கம் சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் போடுறாரு. இனிமேல் யாகம் நடத்துங்க, ஆனா யாகத்தில் ஒருபோதும் உயிரினங்களை உள்ள பலியிடாதீங்கன்னு. பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த யாகம் நிறுத்தப்பட்டுருச்சு. அதனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வள்ளலார் மேல கோவப்பட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சதுனாலதான் வள்ளலார் மேல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறி போச்சு. இல்லைன்னா வள்ளலார் போன்றவர்களா நமக்கு கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு மகரிஷி கிட்ட அந்த ஆன்மா சேர்ந்தே இருந்திருக்காரு. மகரிஷியோடு அவருடைய ஆன்மா 10 ஆண்டு காலம், 42 வயதுல இருந்து 52 வயது வரைக்கும் அவரோட இருந்து அவர் எழுதின பாடல்கள் 1758 பாடல்கள் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வள்ளலார் இருந்து பிறந்ததுதான். சோ மகரிஷிக்கு அப்படி ஏன் வந்துச்சு அப்படின்னா அவருடைய விதியை அவரோட வாழ்க்கையில அவரோட பிறப்பின் நோக்கத்தை அவரால் கழிக்க முடியல. அதுக்கு அவர் என்ன செய்யறாரு, அந்த விதியை கழிப்பதற்காக மனிதரை தேர்ந்தெடுக்கிறார். அப்போ விதியை கழிப்பதற்காக தான் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கான், மீண்டும் மீண்டும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் விதியை அவனே கரைச்சான்னா அவனுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து வேற எதுவுமே இல்லை.
நீங்க எவ்வளவு பொருளை சேர்த்து வச்சாலும் இன்னைக்கு நம்முடைய ஆன்லைன் ரம்மியில காலி பண்ணி போடுறாங்க நம்ம கோயிலுக்கு. எத்தனையோ லட்சத்தை காலி பண்ணிடுறாங்க அசால்ட்டா. எத்தனை குடும்பங்கள் நம்ம கேள்விப்படுறோம். நம்முடைய மன்றங்கள் இருக்கவங்களே பல பேர் தன்னுடைய பாஸ்வேர்டை சொல்லி வச்சு பல பேருக்கு அந்த லட்சக்கணக்கா போயிருக்கு. சோ அப்போ நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது மூலமா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவருடைய எதிர்காலத்தை நம்ம பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நாம அறிவை கொடுக்கணும். அறிவை கொடுப்பதற்குரிய வாய்ப்பு நமக்கு அவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, வீதியை கரைப்பதற்கான வேலை. அதாவது நானே என்னுடைய பதிவுகளை நான் கழிச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்காது அப்படின்னு கேட்டா, என்ன நடக்காதுன்னு கேட்டா என்னுடைய சுமை மிச்சம் அடையும். அதுதான் இப்ப கர்மான்னா என்ன அப்படின்னா, ஒரு இனிப்பு எடுத்துக்கங்க, அதை ஒரு தண்ணிக்குள்ள கரைச்சிட்டா அது நம்ம அந்த இனிப்பு வேற தெரியாது, ஆனா அதை அனுபவிக்கும் போது டேஸ்ட் தெரியும். அது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல கர்மா இருந்துச்சுன்னா அவனுக்கு அடைய நண்பர்கள், உறவினர்கள், அவனுடைய வாழ்க்கை துணை அத்தனையுமே சிறப்பாமையும். ஆனா அவனால அவனுக்கு அவனுடைய பதிவுகள்ல முன்னோர்கள் விட்டு போன பதிவுகள்ல துன்பம் இருந்துச்சு அப்படின்னா அவனால என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா அவனால இன்பமா இருக்க முடியாது. ஆனா இந்த இயற்கை என்பது உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு உயிரினம் கன்னத்துல கை வச்சு பாவமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதுக்கு அடுத்த வேலை உணவு என்னன்னு கூட தெரியாது. உங்க வீட்டுல நீங்க நைட்டுக்கு என்ன சாப்பாடு வரைக்கும் இந்நேரம் யோசிச்சே வச்சிருப்பீங்க. பெண்களுக்கு 2 பிரச்சனை, பெரிய பிரச்சனை வீட்டுல. என்னன்னா என்ன சமைக்கலாம், காலையில என்ன சமைக்கலாம், மத்தியானம் என்ன சமைக்கலாம் பண்ணலாம் சொல்லி ஒரு கவலை. இன்னொரு கவலை, இந்த வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருந்தாலும் சில சமயம் அது கொஞ்சம் பெரிய வார்த்தையாக சொல்லிக்குவாங்க, இத்தனை சனியங்க இருந்தாலும் ஒண்ணு கூட இந்த துணியை மட்டும் மடிச்சே வைக்க மாட்டேங்குது. எல்லா வீட்டுல உள்ள பிரச்சனைகள்ல 4-5 பிரச்சனைகள் இது ஒண்ணு. இன்னொன்னு எப்ப பார்த்தாலும் துண்டை துவட்டிட்டு அந்த சோபா மேல போடாத, சேர் மேல போடாத, கொண்டு வெளியே போய் போடுன்னா கேட்க மாட்டேங்குது. எல்லா குடும்பத்துக்குள்ளும் இந்த பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனை இருக்குத்தான் செய்யுது. என்ன செய்ய சொல்றீங்க? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் எனக்கு மட்டும் வந்துச்சு? பல பெண்கள் பாத்தீங்கன்னா காலையில பயங்கர சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல காலையில பாத்தீங்கன்னா பயங்கர பிரஷர், ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம இந்த உடம்பு பயன்படுத்தணும், வாழ்க்கை இன்பங்களை பயன்படுத்தணும். ஆனா அறிவை விருத்தி பண்ணாததுனால நம்மளால என்ன பண்ணி, நம்முடைய தாய் தந்தை அதற்கான தூண்டுதலை கொடுக்காதனால நம்ம இந்த மாதிரி துன்பங்களை படுறோம். அப்ப அவரவர்கள் வேலைகளை அவரவர்களுக்கு செய்ய சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும், குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் செல்லம் கொடுக்குறோம். எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அவர் எல்கேஜி யூகேஜி போகும்போது அந்த குழந்தை படுக்கையிலேயே உட்கார வச்சு காபி டீயை கொடுத்து தேத்தி கீத்தி உட்கார்ந்து குளிப்பாட்டி 2 பேக் அனுப்பிச்சு வைக்கிறோம். ஒரு பேக் ஸ்கூல் பேக், இன்னொரு பேக் குழந்தை தான். மொத்தமா பேக் பண்ணி அனுப்பிச்ச மாதிரி அனுப்ப வேண்டியதா இருக்கு. இதை பண்றோம். அது அந்த செல்லம் கொடுக்கறது அந்த குழந்தைகள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வர வரைக்கும் அதுக்கப்புறம் எந்திரிச்சா பெட் காப்பி கேட்குது. இப்ப என்ன செய்ய முடியல, அம்மா என்ன சொல்றாங்க, பல்ல விளக்கிட்டு சாப்பிடு, உனக்கு என்ன வயசாகி போச்சு எப்படி அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. ஆனா அம்மா கொடுத்தா அப்பா கொடுத்த செல்லம் தான் அந்த குழந்தை அங்க உட்கார்ந்து. இப்ப நீங்க மாத்திக்கிட்டீங்க உங்களை, அது மாத்திக்க மாட்டீங்க. அப்போ இப்படி ஒவ்வொன்றுமா எதனால வந்துச்சு? இப்ப அந்த குழந்தைய ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் நைஸா பேசி, கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பேசி, நீ போய் பல்ல விளக்கிட்டு வந்தீங்கன்னா உனக்கு வாயில இருக்க ஜெம்ஸ் எல்லாம் போயிடும், உனக்கு அந்த டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும், இப்ப நீ பல்லு விளக்காம குடிச்சேன்னா இந்த டீயே டேஸ்டா இருக்காது, காபி டேஸ்டா இருக்கும், எதையாவது சொல்லி பழக்கப்படுத்தணும். ஆனா விட்டுட்டோம்னா என்ன ஆகுது, நாம இந்த துன்பத்தை அனுபவிக்க முடியுது. அதுவும் பாத்தீங்கன்னா கரெக்டா நாத்தனார் உட்கார்ந்து இருக்க நேரம் தான் நம்ம வய எந்திரிச்சு உட்காந்து டீ கேட்பான். என்ன அவங்க வீட்டுல கெட்ட பழக்கம், இப்படிதான் டீயை பல்லு விளக்காம குடிக்க கூடாது. அது வீட்டுல மொத்த வீடுமே மொத்தமா அப்படிதான் குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நியாயத்தை மாத்திடுவாங்க. அவங்களுக்குன்னு வந்து தீர்ப்பு தனி புத்தகம் வச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் மகரிஷி கூட தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த உலகத்துல தீராத சண்டை 2 இருக்கு. ஒரு சண்டை நாத்தனார் சண்டை, இன்னொன்னு மாமியார் மருமக சண்டை. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்முடைய கர்மாங்கிறது நம்முடைய உடலுக்குள்ள உயிருக்குள்ள கலந்த ஒரு விஷயம். அதுல நம்ம இன்பத்தை அனுபவிக்கணும்னா நாம நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மா சரியா இருக்கு. இன்பத்தை அனுபவிக்கல, அதுக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குன்னா அதை தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுதான் இந்த விதியை கரைப்பது எப்படின்னு சொல்லி மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுக்கும்போது கர்மா முதல்ல எப்படி உருவாகுது, அதனால ஆரம்பம் நான் உருவாக்குறேன்னா, என்னுடைய பெற்றோர்கள் உருவாக்குனா, இல்ல அடுத்து செய்ய போற நான் என்னுடைய செயல்கள் உருவாக்குதுன்னா 3 விஷயம் உருவாக்குது. முதல் விஷயம் எண்ணம். உங்களுடைய எண்ணத்துலதான் மகரிஷி முதல் விஷயம் சொல்றாங்க. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், பாத்ரூமுக்குள்ள இருக்கும்போது, கோயில்ல இருக்கும்போது, தூங்கும்போது, தனியா இருக்கும்போது, பல பேர்த்தோட இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த எண்ணங்கள்லாம் வேற யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். 2வது அந்த எண்ணங்கள் வந்துட்டு போயிருதுன்னு வேற நினைக்கிறோம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு எண்ணங்களும் நமக்கு நம்ம நினைச்ச உடனே அது நினைச்சிட்டு அது பாட்டுக்கு ஏதோ தண்ணி கொதிச்சா ஆவி போற மாதிரி போறதில்லை. ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய மூளையில ஒரு குறிப்பிட்ட பதிவை ஏற்படுத்துது. அந்த பதிவு உங்க மூலமா நிறைவேறல,
சொல்லா செயலா மாறலைன்னா உங்களுடைய அடுத்த பிறப்பு குழந்தைகள் மூலமா செயல்படுது. இல்ல குழந்தைகள் மூலமா செயல்படல, செயலுக்கு வரலைன்னா இந்த சமூகத்துல யார் பலவீனமா இருக்கானோ அவன் மனசுக்குள்ள பூந்து அது செயலுக்கு வந்துடும். இதுதாங்க சிக்கல். நான் நினைச்ச எண்ணம் யாருக்கும் வெளியே தெரியாது. நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. ஒவ்வொரு எண்ணமும் வெளியில செயலுக்கு வருவது உங்களாலையும் வரலாம், இன்னொரு பலவீனமான ஆள் மூலமாவும் வரலாம். சோ ரெண்டாவது, நம்ம சொல்லுவாங்க, சொல்லாத சொல்லுக்கு நீ எஜமா, சொல்லிய சொல்லுக்கு நீ அடிமைமா. சோ ஏன் நீ ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அந்த வார்த்தையோட விளைவை நீங்க அனுபவிச்சா, வார்த்தையை உள்ளுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்ப சொல் மூலமா ஏற்படக்கூடிய நல்ல சொல்லை சொல்லணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும் சொல்லுவோம். மூன்றாவது, நாம சொல்லக்கூடிய செயல். சொல்லவே வேண்டியதில்லை, ஒரு செயல் செஞ்சுட்டோம். நம்மளாம் இங்க வந்திருக்கோம் ஒரு மன்றத்துக்கு, நாம ஒரு பயிற்சி எடுத்துக்கணும், நம்ம உடம்ப பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும், நம்ம ஒரு முயற்சி பண்றோம், ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். அந்த பாசிட்டிவான விஷயம் செய்யறதுக்கு நம்ம வரும்போது அதோட விளைவு எப்படி இருக்கும்? நல்ல நல்ல செயலோட விளைவு எப்படி இருக்கும்? நல்லதாத்தான் இருக்கும். அவ்வளவுதான், அதை செய்யறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ எண்ணம், சொல், செயல், இந்த 3 நாள வரக்கூடிய விளைவுனாலதான் கர்மா உருவாகுது. ஏன்னா நம்ம செயலை ஒத்துக்குவோம், சொல்ல ஒத்துக்குவோம், எண்ணத்தை ஒத்துக்க மாட்டோம். மறந்துடாதீங்க, எண்ணமும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போகுது. அதை மறந்துட வேணாம். அப்ப இந்த 3ம் சேர்ந்துதான் நமக்கு பதிவுகளை உருவாக்குது அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா இயற்கையோட விதி என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு எண்ணம், சொல், செயல் எல்லாத்துக்குமே அது எதிர்வினை ஒண்ணு செயல்படுத்தும். நல்ல எண்ணத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை சுற்றி ஜேம்ஸ் ஆலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையாளர் இருக்கார். எண்ணங்களை பற்றி பல ஆயிரம் வருடம் அவர் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கலெக்ஷன் பண்ணார். அவரோட கலெக்ஷனை தான் நம்முடைய MS உதயமூர்த்தின்னு சொல்லி ஒரு அற்புதமான அவர் உருவாக்கினார். அந்த MS உதயமூர்த்தியில இன்ஸ்பயர் ஆயிட்டா நம்முடைய பாலச்சந்தர் உண்ணால் முடியும் தம்பின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்துல கமலஹாசனுக்கு கூட அவர் வச்ச பேரு உதயமூர்த்தி தான் வச்சிருப்பார். அந்த MS உதயமூர்த்தியோட தாக்கம் அதெல்லாம் என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த 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 முக்கியமா நல்லா கவனிச்சுக்குங்க, எண்ணம் எங்க உருவாகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மகரிஷி தான் அந்த எண்ணங்களை 10 வருடம் ஆராய்ச்சி பண்ணி எங்க உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறார். அது இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய மகான்கள், ஞானிகளுக்கு தெரியும். ஆனா அவர்களுக்கு தெரியாது எங்க எண்ணம் உருவாகுதுன்னு தெரியாது. ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னுடைய இப்போதுக்குரிய இப்ப நீ என்ன எண்ணம் வச்சிருக்கியோ அதுதான் அடுத்த உன்னுடைய சூழ்நிலையை அமைக்குங்கிறார். வீட்டுக்கு போனா பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைச்சுக்கலாம், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்க நல்ல அற்புதமான சமையலை ரெடி பண்ணலாம். உங்களுக்கே தெரியும், பெண்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா கோதுமையில என்ன செய்வாங்கன்னா நல்லா பூரி போட்டு கிழங்கு போட்டு ரெடி பண்ணி தருவாங்க. கொஞ்சம் கடுப்பா இருந்தாங்கன்னா சப்பாத்தி போடுவாங்க. இன்னும் ரொம்ப கடுப்பா இருந்தாங்கன்னா மாவை கலக்கி தோசை வச்சு கொடுத்துருவாங்க. சோ மூட பொறுத்து தான் எல்லா வேலையும் நடக்குது. மூட் ஸ்விங்னு சொல்லுவாங்க. மூட பொறுத்து தான் எல்லா வேலையும் நடக்குது. அது போல இங்க ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. அப்படி நம்முடைய எண்ணம், சொல், செயல் இந்த 3மே எனக்குள்ள என்ன செய்யுது? அது ஒரு பதிவை ஏற்படுத்துது. அந்த பதிவு ஒரு விளைவை ஏற்படுத்தாம விடாது. அதான் அந்த பதிவோட விளைவை நான் அனுபவிச்சுட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அனுபவிக்கலைன்னா அது என்ன செய்யுது? அடுத்த தலைமுறைக்கு போகுது. நாம என்ன சொல்றோம்? இதை நான் நினைக்கவே இல்லையே. நான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் துன்பம் வரும்போதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இப்படி ஒருத்தருக்கு எந்த மனுஷனுக்கு நான் பாவத்தை நினைச்சதே இல்லையே, நான் யாருக்கும் துன்பம் கொடுக்குன்னு நினைச்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது கேட்கிறோம். அதெல்லாம் அடிப்படை இதுதான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான, அதுவும் அதற்கான எதிர்வினை கூட, நம்ம செய்யக்கூடிய வினை சமமான வினை எண்ணமா இருக்கலாம் அல்லது எதிரான எண்ணங்களாக இருக்கலாம். இதெல்லாம் இப்ப பாருங்க, இது ஒரு வினை என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, இதோட விளைவை பாருங்க.
முடிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஸோ எந்த எண்ணம் எப்படி ஏற்பட்டிருக்கு, ஏதோ கொஞ்சம் எடுத்து தொலைச்சிருந்தா பரவாயில்ல. எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த கடைசி கட்டுக்கு கூட உள்ள போனா பேப்பர் விழுந்துருச்சு, நாளைக்கு காலையில எவனாவது வந்து அதை திறக்கும் போது மாட்டிக்க போறான், அவ்வளவுதான். சோ இதைத்தான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்றாங்க. சோ அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம் முதல்ல சரியா இருந்தா அவனுடைய செயல் நல்லா இருக்கும். நோக்கத்துக்கு எது அடிப்படையா வேணும்? எண்ணம் தான் வேணும். அப்ப எண்ணத்தை மகிழ்ச்சி. அதனாலதான் உங்களுக்கு உடற்பயிற்சி, தியானம், காயல்பம் கொடுத்த பிறகு அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பண்ணுவாங்க. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ஆன்மீக அமைப்பிலையுமே உருவாக்காத மனோதத்துவ ரீதியான ஒரு அற்புதமான ஒரு பிராக்டிக்கல் நாலேஜை உருவாக்கக்கூடியதான் அந்த அகத்தாய்வுன்னு சொல்லக்கூடியது. இந்த 13 நாள் பயிற்சிக்கு அப்புறம் புதியவர்களுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அப்ப எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை 10 வருஷம் ஆராய்ச்சி பண்ண மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எண்ணம் தான் அவனுடைய நோக்கமா மாறுது. அந்த நோக்கம் தான் வாழ்க்கையில சொல்லா மாறுது, சொல்லலாம் செயலா மாறுது. அப்ப எண்ணத்தை சரி பண்ணிட்டால் இந்த உலகத்தை நீ மாற்றலாம். இதுதான் ஜேம்ஸ் ஆலனும் சொல்றாரு, MS உதயமூர்த்தின்னு சொல்றாரு, நாம பார்க்கக்கூடிய காப்மேயர்ல இருந்து அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமீபத்துல நான் கூட கேள்விப்படக்கூடிய இந்த பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில இதுகள் எல்லாம் பேசும்போது அதான் சொல்றாங்க. அப்படி எண்ணங்கள்ல செய்யக்கூடிய செயல். சரி, இப்ப எண்ணம், சொல், செயல், இந்த 3க்கும் செயல் விளைவு உண்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த எண்ணங்கள், அந்த செயல்களை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நன்மையான, நல்லது, பாசிட்டிவானது, இன்னொன்னு நெகட்டிவானது. சரி, இப்ப இந்த பாசிட்டிவானது நெகட்டிவானது என்ன, எதை வச்சு முடிவு பண்றாங்க அப்படின்னா, செயலை, எண்ணத்தை வச்சு முடிவு பண்றாங்களா, செயலை வச்சு முடிவு பண்றாங்களா, சொல்ல வச்சு முடிவு பண்றாங்களா? ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த ஆளுக்கு கிடைச்ச ஒரு மேஜிக் மாதிரி ஒரு மருத்துவர் கையில ஒரு கத்தி இருக்கு, அதுவே போல உங்கள்கிட்ட ஒரு கத்தி இருக்கு. இதுவே ஒரு பைத்தியக்காரன்ட்ட ஒரு கத்தி இருக்கு. எந்த கத்தி ஆபத்தானது? சாதாரணமா தெரிஞ்சு போச்சு. இங்க நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த பைத்தியக்காரனுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. அவன் தன்னையும் குத்திக்கலாம், மற்றவங்களையும் குத்திக்கலாம். அது ஆபத்தான கத்தி. அப்போ அதுலயே ஒரு விஷயம் என்ன தெரியுது? அந்த செயல் மூலமா நடக்கக்கூடியது நல்லது நடக்காது. அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க? அதுவே உங்க கையில ஒரு கத்தி இருக்கு, நீங்க ஏதாவது ஒரு உபயோகமான தேவையானதுக்கு எடுத்திருப்பீங்க. அதே ஒரு டாக்டர் கையில கத்தி இருக்கு, அவர் என்ன செய்வாரு? ஒரு சின்ன அறுவை சிகிச்சை, யாருக்கோ ஒரு துன்பத்தை போக்குறதுக்காக அவர் எடுத்திருக்காரு. அப்ப இந்த 3 பேருக்கு கையில கத்தி இருந்தாலும் நோக்கம் என்னவா இருக்கோ அதை பொறுத்துதான் நன்மை. அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி? முக்கியமா கொடுக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய எண்ணம், சொல், செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு முந்தி இன்னொன்னுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன அப்படின்னா, அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுக்கு தான் முக்கியத்துவம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வருவான். பார்க்க வந்துட்டு மச்சனை ஹாஸ்பிட்டல் இருக்கான், வருவான், ஒரு 2 ஆப்பிள் கீப்பில் வாங்கிட்டு வந்து எப்படி பார்க்கன்னு கேட்பான். அவன் பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வேர்த்துச்சு, இந்த இடத்துல ஏதோ அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அந்த என்னாச்சு அப்படின்னு, இல்லை ஒன்றும் இல்லை, கேஸ் ட்ரபிளா, காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதோட விட்டுற வேண்டியதானே? 2 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேல, கொடுத்தேல, நல்லா இருக்கீங்களா, பாத்தியான்னு விட்டுற வேண்டியதானே? படக்குன்னு வர சொன்னான். ஆமாப்பா, நல்லா பார்த்துக்கப்பா, போன வாரம் இப்படித்தான் என் மச்சனை ஒருத்தன் உடம்பு சரியில்லைன்னு படுத்தான், நெஞ்சு வழியில் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தான், ஹாஸ்பிட்டல் போனான், அடுத்த காலையில் செத்து போயிட்டான். இதான் விசாரிக்கிற லட்சணமா? நல்லா இருக்கவங்களுக்கு லேசா பயம் வருது, இன்னொரு ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஒரு தடவை பார்த்துருவோமா? கேஸ் ட்ரபிள் இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அப்ப யோசிக்க வேண்டியது எப்படி எல்லாம் யோசிக்கணும். அப்போ ஒரு மனிதனோட விசாரிக்க வந்தவன் அவனை ஊக்கப்படுத்தணுமா, அவனை பலவீனப்படுத்தணுமா? அப்ப நீ பார்க்க போயிருக்க, அது நன்மைதான். அவனுக்கு உதவி பண்ண, அவனை பார்க்க ஒரு ஆறுதலுக்கு போயிருக்க, அது முக்கியம் இல்ல. அங்க நீ என்ன வார்த்தை பேசுற? அப்போ என்னமோ சொல்லோ செயலோ அந்த மூலம் என்ன விளைவை ஏற்படுத்துதோ அதன் பொறுத்துதான் அது நல்லதா கெட்டதா. அப்ப 2ஆ பிரிக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு புண்ணிய பதிவு, இன்னொன்னு பாவப்பதிவு. பழைய காலத்துல அதான் என்னன்னு சொன்னாங்க, சொர்க்க நரகம்னு பிரிச்சாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு பெருசா இல்ல. சொர்க்கம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லதை செய்து நல்லதை அனுபவிப்பவர்கள். நரகம்னா நல்லதையோ கெட்டதையோ எதையோ ஒண்ணு செஞ்சாங்க, ஆனா பலன் கெட்டதா அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான், கெட்டதா அமைஞ்சிருச்சு, அதனால கெட்டதா அனுபவிச்சாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு எண்ணம், சொல், செயல் எதுவாக இருந்தாலும் அது ஏற்படுத்துற விளைவு தான் முக்கியம். விளைவுதான் முக்கியம். நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல, ஒரு பனைமரத்துக்கு அடியில நின்னு நான் ஒரு கல்லு குடிச்சேன், பால் குடிச்சேன், எதை குடிச்சேங்கிறது பாக்குறவன் பார்வையில் இருக்கு. நான் என்ன குடிச்சேன்னு எனக்கு தெரியும், ஆனா பாக்குறவன் பார்வை என்ன இருக்கு? அப்ப அந்த இடத்துல நின்று அவையே பண்ற நீ தள்ளி போய் நின்று பண்ணீங்கன்னா எவன் உங்களை சந்தேகப்பட போறான்? அப்போ அந்த இடத்துல செயல் முக்கியம் இல்ல, அது ஏற்படுத்தக்கூடிய பார்வை, விளைவுதான் முக்கியமா இருக்கு. அப்போ உங்களுடைய எண்ணம் சரியாக இருந்தால் சொல்லு சரியா இருக்கும்,
சொல் சரியா இருந்தா செயல் சரியா இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லலாம், ஆனா இதெல்லாம் எப்படி நடந்திருக்கு நம்ம அதைத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்க பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியல. என்ன பார்க்க முடியல அப்படின்னு கேட்டா, இந்த விஷயங்களை நாம சொல்லலாம், ஆனா நடக்கக்கூடிய விஷயங்களோட தொடர்புன்னு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு கேட்டா, நல்லதுக்காகத்தான் எல்லாரும் பண்றாங்க, ஆனா நடக்கும்போது அது செயலுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா மாத்தி நடக்குது. அப்போ இங்க செயல் ஏற்படுத்தக்கூடிய விளைவை தான் மகரிஷி என்ன சொல்றாங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு. வார்த்தைகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு நல்லதை, நல்ல மனசுக்கு சந்தோஷத்தை, இன்பத்தை தருதுன்னா பாருங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் மனிதன்ற பெயரையே எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா மனம் பிளஸ் இதன்னு பிரிக்கிறாங்க. மனம் பிளஸ் இதன்னா தன்னுடைய மனதை இதமாக வைத்துக் கொள்பவன், பிறருடைய மனிதையும் காயப்படுத்தாம இதமா வச்சுக்கொள்வனுக்கு பேர் தான் மனிதனே பேர். அப்படி ஒரு மனிதனுக்கே அந்த அடிப்படை என்ன காரணம்னா, அவன் மத்தவங்களுக்கு, தனக்குமே சரி மத்தவங்களுக்குமே சரி, அவன் நன்மையா இருக்கணுங்கிறக்காக தான் இதை சொல்றாங்க. ஒரு மனிதன், அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாரு, 4 விஷயத்த மகரிஷி முக்கியத்துவம் கொடுத்துறாரு. அதுல மிக முக்கியமா 3 விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய அறிவிற்கோ தன்னுடைய நம்முடைய இரண்டொழுக்க பண்பாடு தான் தெளிவா உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில இரண்டொழுக்க பண்பாடுங்கிறது, நான் என்னுடைய உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ எந்த விதத்திலும் துன்பம் தராத செயல் கூறாமே நல்ல செயல். துன்பம் தந்துச்சு எனக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு துன்பம் தந்தா அது கெட்ட செயல். இவ்வளவுதான், பெரிய கஷ்டம்லாம் இல்ல. அதை மகிழ்ச்சி நம்ம கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கக்கூடியத நம்முடைய முன்னோர்கள் அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நம்முடைய வள்ளுவர் கூட மிக எளிமையா ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னா ஒவ்வொருத்தருடைய செயலும் அவர்களை தொடர்ந்து அவருடைய நிழலை போல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் ஒரு கெட்ட எண்ணம் மனசுக்குள்ள எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சுத்தி நடக்கக்கூடியதெல்லாம் கெட்டதாவே நடக்கும். நான் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசுறேன். உங்களுக்கே தெரியும், பெரிய மனிதர்களா இருப்பாங்க, ஆனா அவன் வார்த்தை பேசக்கூடிய வார்த்தைகள் நெகட்டிவா இருக்கும். நம்ம போய் அவங்களை கேட்கும்போது அவங்கள்ட்ட பேசவே பயமா இருக்கும். ஆனா சில பேர்த்துக்கிட்ட பாருங்க, சில டாக்டர்ஸ் சில பேர் போவாங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் நான் சொல்றது ஒரு 60-65 வயசுக்கு மேல போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக எல்லாம் போக மாட்டாங்க. அந்த டாக்டர் போனோடனே ஒரு 4 நல்ல வார்த்தை அவர்கிட்ட பேசணும், கேட்கணும். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, குழந்தைகள்லாம் எப்படி இருக்கு, என் பேரை என்ன பண்றான், இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தாலும் சில பேருக்கு நிம்மதியா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு மனோதத்துவ டாக்டர் இப்படிதான் சாயந்தர நேரத்தில் பீச்சுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. நல்லா கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. இருட்டாகும் போது அவர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு, நல்லா கோட்டு வீட்டுலாம் போட்டு. அவரு டாக்டர்ல கோட்டு போனா மதிக்க மாட்டாங்கல்ல, ஸ்டெத்தஸ்கோப் தான் இல்லாம இருக்கு. மனோதத்துவ டாக்டர் கோட்டோட போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அவரோட பேஷண்ட் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அந்த இருட்டுல பாத்துட்டாரு ஒரு வயசானவர். பார்த்துட்டு டக்குன்னு டாக்டர் வணக்கம் டாக்டர் அப்படின்னாரு. ஓ வாங்க வாங்க அப்படின்னு சொன்னா 2 பேரும் என்ன செய்றாங்க, அவர் அப்படியே கொஞ்சம் தூரம் கூடையே அங்கிட்ட வந்தவர் கூடையே நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது டாக்டர் கேட்கிறாரு, என்ன வழக்கு போல டாக்டரோட புத்தி என்ன, பில்லு போடுறது தானே, அது மாதிரி என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு டாக்டர். அவர் உடனே பார்த்தீங்கன்னா, ஆஹா நம்ம டாக்டர் கண்டுபிடிச்சாரு, நம்ம டாக்டர் இல்லையா கண்டுபிடிச்சாருன்னு. ரொம்ப டாக்டர் சாயந்தரத்து ஒரே தலைவலி, நீங்க நான் கிளினிக் வந்திருந்தா கூட ஏதாவது மருந்து வாங்கிக்கலாம், இப்ப நீங்க என்ன செய்வீங்க, மருந்து விடுனா. இல்ல நான் ஒரு மருந்து இருக்கு நான் தர்றேன், ஆனா அந்த மருந்த முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த மருந்தை நீங்க முழுங்கிடக்கூடாது, வாய்க்குள்ளே வச்சுட்டு போகும்போது என்கிட்ட கொடுத்துருங்க, அப்படி ஒரு மாத்திரை ஒண்ணு புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு ஒரு என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. கொஞ்சம் இருட்டானது, அவர் வாய்க்குள்ள போட்டு ஓரத்துல இப்படி சைட்ல வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு திரும்பி வந்து ஒரு 10 நிமிஷம் நடக்கிறாங்க. நடந்து திரும்பி வரும்போது இப்ப தலைவலி எப்படி இருக்குன்னு டாக்டர் கேட்கிறாரு. கம்ப்ளீட்டா விட்டு போச்சு டாக்டர், நல்ல மாத்திரை வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. சரி கொடுங்கன்னு கர்ச்சீப்ல வாங்கி மடிச்சு வச்சுக்கிட்டாரு. பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தார், கேட்டாரு, ஏங்க வரும்போதெல்லாமா மாத்திரை எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த கோட்டோட பட்டன் பிஞ்சுவே இருந்துச்சு, பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தேன். நான் நடந்து வரும்போது இந்த பேஷண்ட்டை பொறுத்தளவு என்கிட்ட பேசினாலே நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறவரு, அதனால அந்த பட்டனை கொடுத்து சைட்ல வச்சுக்க சொன்னேன், ஒரு கொடுத்துட்டு போயிட்டாரு, வீட்டுல போய் தச்சுக்குவேன். இப்படித்தான் பல பேர் நம்பிக்கை. அப்போ நீங்களுமே உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக, அதுவும் பாருங்க இந்த 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்ற குழந்தைகளோடு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய அக்காவா இருக்கட்டும் தங்கச்சியா இருக்கட்டும் கம்பேர் பண்ணாதீங்க. பாரு அண்ணன் எவ்வளவு நல்லா படிக்கிறான் சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு அந்த 7 வயசுக்குள்ள விதைக்கிற விதை தான் அந்த குழந்தை விருட்சம் ஆகிற வரைக்கும் அதுக்கு வரும். அந்த குழந்தைகள் நெகட்டிவ் பேசாதீங்க, உனக்கு ஒண்ணும் வராது, உனக்கு ஹிந்தி வராது, நீ என்னைக்கு 100 மார்க் எடுக்க போற, நீ என்னைக்கு 7 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதுல மோட்டிவேஷன் பண்றது மட்டும் பண்ணு. இல்லைன்னா அது அந்த குழந்தை என்ன செய்யும்னா அப்படியே ஓ எனக்கு இதுதான் வரும் அப்படின்னு அது மனோதத்துவ ரீதியா நினைச்சிருமா. சோ அதனாலதான் ஊக்கப்படுத்த சொல்றாங்க. ஒரு மனிதனோட நாம அந்த குழந்தையோட 12 வயது வரைக்கும் நம்முடைய குழந்தை என்பது நம்முடைய அடுத்த தலைமுறை தான்.
அந்த குழந்தையை தண்டிக்கிறதோ எது பண்ணாலும் அது உங்களை நீங்க தண்டிச்சுக்கிறதுக்கு சமம். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கான சுய புத்தி என்பது இல்லை. அந்த குழந்தையை தண்டிக்க கூடாது. அப்படி தண்டிச்சீங்கன்னா உங்களையே நீங்க தண்டிச்சுக்கிறதுக்கு சமம். அந்த எந்த மாற்றமும் வராது. சோ அதெல்லாம் மகிழ் சொல்லுவாங்க, குழந்தைகளை வாழ்த்துங்க. காலையில எந்திரிச்சோடனே வாழ்த்துங்க. உங்க குழந்தைய மனசுக்குள்ள அதோட உருவத்தை நினைச்சு படுத்திருக்கு, உருவத்தை நினைச்சு 3 முறை 6 முறை நீங்க வாழ்த்துங்க. உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துங்க. வாழ்த்தும் போது ஏற்படக்கூடியது நிறைய அந்த குழந்தைகள்கிட்ட மாற்றம் ஏற்படும். நீங்க அடிச்சோ இல்ல திட்டியோ இல்ல கண்டிச்சோ ஏற்படுத்துறது ரொம்ப குறைவாத்தான் நடக்கும் அப்படிம்பாரு. இதுதான் இரண்டொழுக்க பண்பாடுல சொல்றாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில வாழ்நாள்ல யாருடைய உடலுக்கும் யாருடைய மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நீதி புத்தகங்களோட ஜூஸ் அப்படின்னா இந்த 2 வார்த்தை தான். முதல் விஷயம், நான் யாரோட உடலுக்கும் உயிருக்கும் எந்த விதமான துன்பம் கொடுக்க மாட்டேன், முதல் விஷயம். 2வது விஷயம், முடிந்தால் என்னால முடிஞ்சிச்சுன்னா மத்த உயிருக்கு உதவுவேன். இந்த 2 மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த உலகத்தின் எல்லா மதங்களோட நூல்களையும் எல்லா பக்தி நூல்களையும் எடுத்து படிச்சு பார்த்தா கடைசியா அது சொல்லக்கூடிய விஷயம் இதாத்தான் இருக்கு. ஆனா மனிதனுக்கு தெரியல. அவன் என்ன செய்யறான், மத்தவனை பகையா நினைக்கிறான் அல்லது மத்தவனை வேறு விதமா நினைக்கிறான். சரி, இப்ப நாம ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். இப்போ நான் கண்ணாடியில பார்க்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி தோணும், நம்மளை பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களா தோணும். கண்ணாடியில பார்க்கும்போது மட்டும் நமக்கு ரொம்ப அழகா தோணும், நம்மள நல்லவங்களா தோணும், எல்லாம் தோணும். ஆனா என்ன கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள்ள கெட்ட பதிவு இருக்கு, நான் இது வரைக்கும் வாழ்நாள்ல இந்த தவறு பண்ணல, பட் எனக்குள்ள கெட்ட பதிவு இருக்கு இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய தாயோட அல்லது தந்தையோட ராசியிலேயோ லக்னத்திலேயோ அந்த குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய குலதெய்வ தத்து கொடுத்து எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, விதியின் அந்த தொடர்ச்சி அந்த குழந்தைக்கு, அதாவது தாயோட தந்தையோட லக்னமோ ராசியோ தொடர்ந்து குழந்தைக்கு வரக்கூடாது. வேற ராசி வேற லக்னம் வரணும் குழந்தைக்கு. இந்த 2 பேர், அந்த 2 பேர்த்தோட ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், அதே திசை அதா புத்தி அதெல்லாம் நடக்கிறதுனால என்ன செய்வாங்க, உடனே என்ன செய்வாங்க, 2 பேர் ஒரு ஒரு சனி திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே 2 பேர்த்துக்கும் கஷ்டம் சொல்லி பிரிச்சு ஹாஸ்டல்ல வச்சிருவாங்க. குழந்தையும் அப்பாவும் பார்க்க கூடாதுமாங்க, இல்லைன்னா தத்து கொடுத்து வாங்கணுமாங்க. எங்க போனாலும் உங்க குழந்தை தான், அதெல்லாம் பிரிச்செல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதான் நம்மளால என்ன செய்வாங்க, ஒரு மன இதுக்காக இறைவன்கிட்ட கொடுத்து அந்த குழந்தையை கொடுத்து, இது உன்னுடைய குழந்தை, இந்த குழந்தைய நான் வளர்க்கிறேன்னு வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்காங்க, தத்து கொடுத்தல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சில பேர் என்ன செய்வாங்க, சில கோயில்கள்ல எடைக்கு எடை ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து, அட்லீஸ்ட் வாழைப்பழமாவது வசதியை பொறுத்து வாழைப்பழமாவது கொடுத்து என்ன செய்வாங்கன்னா, அதை சமத்துக்கு சமம் வச்சுட்டு, இப்போ அந்த குழந்தைய நான் எடுத்து வளர்க்குறேன், உன்னுடைய குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சோ அந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது துன்பம், அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்த பதிவுகள் பண்ணியிருக்காங்களா? பிறவிங்கிறதே துன்பத்தால ஏற்பட்டதோட எக்ஸ்டென்ஷன் தான் பிறவியே. முதல் விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஏன் பிறந்திருக்கோம் அப்படின்னா, தாய் தந்தை செய்ய முடியாத காரியங்கள் மட்டும் இல்ல, அவர்கள் தீர்க்க முடியாத கணக்குகளை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கணக்குகள் நன்மையான பதிவுகளா இருந்தா நமக்கு பிறப்பே நடந்திருக்காது. அவர்கள் அவருடைய பதிவுகளை எல்லாம் போக்கியிருந்தாங்கன்னா பிறப்பே நடந்திருக்காது. அவருடைய பதிவுல மிச்சம் எச்சம் இருக்கிறதுனாலதான் மீண்டும் அவர்களுடைய சாட்சியை நம்ம பிறந்து அதை போக்குறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம். ஆனாலும் அதோட அளவு என்ன? நிறைய துன்ப பதிவு இருக்கா, நிறைய இன்ப பதிவு இருக்கா? உங்களுக்கு தெரியும், நம்முடைய 50% நமக்கு நன்மை இருந்துச்சு, 50% கெடுதி இருந்தா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, 2 சமமா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு மாடு ஒரு வண்டியில இழுத்துச்சு அப்படின்னா இன்னொரு மாடு நல்லா ஓடுற மாடு கெடும். அது போல என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல மாறி மாறி தொடர்ச்சியா வரக்கூடிய நோய்கள். முதல் விஷயம், உங்ககிட்ட முன்னோர்களோட பதிவுல கெட்ட பதிவு, துன்பத்தரத்துக்கூட, அதாவது பிறருக்கு துன்பம் செய்த பதிவுகள் ஏதாவது இருக்கான்னா உடல்ல தொடர்ந்து நோய்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். 2வது, உள்ளத்தில் நம்முடைய ஆன்மால ஏற்கனவே நமக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒண்ணு புதுசா யோசிச்சா கூட களங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். களங்கங்கள்னா என்ன? ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம், ஒரு நல்ல விஷயத்த தப்பா நினைப்போம், கெட்ட நோக்கம் கற்பிப்போம், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். 3வது, மனதுல அடிக்கடி குழப்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய மனதுல அடிக்கடி குழப்பம் ஏற்பட்டோம், ஒன்ன செய்வோம் அப்புறம் சந்தேகப்படுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் சிக்கலை புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த நாளுல எது ஒண்ணு இருந்தாலும் நம்முடைய முன்னோர்களுடைய பதிவுல, அவருடைய செயல்ல, அவருடைய கர்மால, அவருடைய வினைப்பதிவுல ஏதோ ஒரு துன்பம் தரக்கூடிய பதிவுகள் இருந்திருக்கு. அதை நாம அனுபவிக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அது வந்த விதத்தை சொல்றாரு. சரி, இப்ப நாம செய்யக்கூடிய செயல்கள் எங்கெங்க பதியுது
மகரிஷியோட பாவப்பதிவுகளும் போக்கு வழிங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த சப்ஜெக்ட். அந்த பதிவோட ஒரு பகுதி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல்கள், ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தா கூட, ஒரு டீ குடிக்கிறதா இருந்தா கூட, காலையில காபி டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், காலையில உங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணு விடாம பதிவு நடந்துகிட்டே இருக்கு நம்மதுல. அப்படி பதிவு நடக்கக்கூடியது முதல்ல நம்முடைய எந்தெந்த உறுப்புகளை பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து உடல் செல்கள்ல பதிவு ஏற்படுது. இப்ப நாக்குல காலையில டீ சாப்பிட்டோம்னா நாளைக்கு காலையில குடிக்கும் போது அந்த டீ நேத்து டீ மாதிரி இல்லைங்கிற பாருங்க. ஏன் இந்த குடிச்ச அந்த பதிவு, அனுபவ பதிவு உள்ள இருக்கு. நேத்து நல்லா வீட்டுல, இன்னைக்கு நான் நல்லா ஞாயிற்றுக்கிழமை நல்லா சுண்ட வச்சு அருமையா குடிச்சிருப்போம். ஏன்னா வீட்டுல இருந்திருப்போம், எதுவும் அர்ஜென்ட் இல்ல. நாளைக்கு காலையில எங்க போய் சுண்ட வைக்கிறது? சுண்ட குழம்பு கூட வைக்க முடியாது. ஏன்னா நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கிளம்புதுன்னா எல்லாம் போராட்டமா இருக்கும். அப்ப என்ன செய்யும்? அவசர அவசரமா டீ போட்டிருப்போம், கொதிக்கிறதுக்குள்ள எடுத்து வச்சிருப்போம். அந்த டீ டேஸ்டா இருக்காது. நேத்து நல்லா போட்டிருந்தியே, இன்னைக்கு என்ன டீ எப்படி இருக்கு? மேலே கீழையும் பார்ப்போம் ஒரு பார்வை. அந்த பார்வையிலே முடிவு பண்ணிக்க வேண்டிதான். அடுத்த ஜென்மம் வரைக்கும் அந்த பார்வையை மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பார்வை பார்ப்பாங்க. எப்படி மறக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நேத்து டீ குடிச்ச நல்லா இருந்துச்சுல, அதோட விட்டு இன்னைக்கு எவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு பார்க்கலாம் தானே, ஒண்ணும் பண்றதில்ல. அப்போ நம்முடைய உடல் செல்கள்ல பதியுது. இது என்ன செய்யும்? பறந்துடாதீங்க, எல்லா பதிவுகளுமே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போகுது. ரெண்டாவது, அந்த பதிஞ்சது அனுபவ பதிவாக மூளை செல்களையும் பதியுது. அப்படி பதிவும் போது அதுதான் நினைவு பதிவுங்கிற உடல் செல்கள்ல இயக்க பதிவு. இப்ப நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கையை ஓங்கி பழகிட்டேன் அப்படின்னா, என் குழந்தை எது செஞ்சாலும் கையை ஓங்குறதா முதல் வரும். ஏன்னா முன்னாடி அந்த குழந்தைய கண்டிக்கிறதுக்கு கையை ஓங்கியிருக்கேன். முதல் சொன்னேன், கேட்கல, கையை ஓங்கினே கேட்டுச்சு. இப்ப மனசு எதை எடுத்துக்குதுன்னா சொன்னதை எடுத்துக்காது. கையை ஓங்கினா நம்ம குழந்தை பயப்படும், அதை எடுத்துக்கும். அது போல அது இயக்க பதிவு. இது என்ன செய்ய? நினைவு பதிவு. இது என்ன செஞ்சுச்சு? என் குழந்தை எப்படி கண்டிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கு. அது நினைவு பதிவு, மூளையில பதிவு. அடுத்து இந்த பதிவை குழந்தைகள்லாம் எப்படி வளர்க்கணும்? ரொம்ப வேணா, போன வாரம் ஒரு 3 நாளைக்கு முந்தி சிங்கப்பூர் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. சில பேர் படிச்சிருக்கீங்க. குழந்தைகளை பெரும்பாலும் அடிக்கலாம்னு. எவ்வளவு கொடுமை பாருங்க, எவ்வளவு முன்னேறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் டீச்சருக்கு தெரியும். இப்படி மிரட்டி கையை வாங்கணும்னா மெல்ல அப்படியே பின்னாடி எழுதி இருக்க நம்பரை பாக்குறேன். ஸ்கூலுக்குள்ள ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க வெளியில வந்தோம்னா நம்பரை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவான். அப்ப அவன் நம்பரை பாக்குறான். அது டீச்சர்ஸ் சொன்னதே இது. சார் ஏதாவது ஒண்ணு விரட்டணும். எங்க அண்ணி கூட டீச்சர் தான், கவர்மெண்ட் டீச்சர், இந்த வருஷம் தான் ரிட்டையர்டா இருக்காங்க. அவங்க கூட சொல்லுவாங்க, என்னன்னா ஏதாவது ஒண்ணு மிரட்டினா ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அப்பா அம்மாவை கூட்டு வந்துடுறான். முந்தையெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம இதுல முகத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாம் பின்னி பெடல் எடுத்துருங்கன்னு நினைச்சுவாங்க. இந்த முடிவெற்ற கடையிலையும் ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா இந்த 2 வேலையை அப்பா அம்மா சொல்லி கொடுத்து சத்தம்லாம் போயிடுவாங்க. ஏன்னா அந்த பையன் அடிச்சு வளரணும் அப்படின்னு. இப்போ இவ்வளவு காலத்துல இவ்வளவு மனோதத்துவ ரீதியா இவ்வளவு கண்டுபிடிப்பு, இவ்வளவு கேஸ் ஸ்டடிஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட என்ன பண்றாங்க பாருங்க, அந்த குழந்தைகளை அந்த குறிப்பிட்ட வயசுல அடிக்காமல் திருத்த முடியாதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. பெரம்பல அடிக்க சொல்லி எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சிங்கப்பூர்ல அதை அந்த பார்லிமெண்ட்ல ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு? இந்த மனிதனோட உயிர் துகள்லையும் அவன் இது பதியுது. அப்ப உயிர் துகள்ல பதியும் போது அது மீண்டும் மீண்டும் என்ன செய்யுதுன்னா, செய்த செயல்ல அதுல அடைஞ்ச இன்பத்தையே தூண்டிக்கிட்டே இருக்கு. சாயந்தர நேரத்துல ஒரு மனிதன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கான்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துல பாருங்க அவனுக்கு அந்த கை கால் நடுங்கிறது, அந்த சிவரிங், அந்த இடத்துக்கு போகணும், அதை பத்தி பேசணும், யாராவது ஒண்ணு செய்யணும் பாரு. மகிழ்ச்சி பாருங்க, அதுக்கு கூட விளக்கம் கொடுத்திருக்காரு. 6 மணிக்கு ஒருத்தன் குடிக்கிற பழக்கம் இருந்தா 5:30 மணிக்கு அவனுக்கு நல்ல 1 லிட்டர் பால்ல நல்லா சுண்ட காய வச்சு அதுல என்னென்ன நல்ல பொருள்களை போடணுமோ போட்டு முதல் அவன் வயிறத்தை நிரப்பிடுங்க. 6 மணிக்கு தானே அவன் கடைக்கு போறான், 5:30 மணிக்கு முதல் வயிறை நிரப்பிடுங்க. 6 மணிக்கு அந்த நினைவு வரும்போது வயிறு இப்போ என்ன செய்யுது? எம்டியா இல்ல. முதல் விஷயம். அப்ப அது என்ன செய்யும்? கொஞ்சம் தன்னுடைய தேடலை குறைச்சிக்கும். 2வது, இந்த நரம்புகள் இந்த இதுகள்லாம் அந்த பழக்கத்தின் காரணமாக கைகாலாம் நடுந்து போகணும்னு நினைப்பான். ஆனா அவனுக்கு மாற்றம் வரணும்னு நம்ம கொண்டு போய் அங்க அடிக்க போட்டு கட்டி போட்டு பெரிய பெரிய மாத்திரையை கொடுத்து எவ்வளவு கொடுமை நடக்குதுங்க. ஏன்னா நம்ம மன்றத்துல இருந்து நம்முடைய ரிச்லாண்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, 2 இந்த போதை தடுப்புக்கு போறாங்க, பயிற்சிக்கு போறாங்க. அவங்க சொல்றாங்க, அத்தனை பேர்த்தோட சில பேர்த்தோட கையெல்லாம் காயமா இருக்குமா, அடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்ல வச்சு கேட்க மாட்டாங்க. அந்த குறிப்பிட்ட சமயத்துல வேணும்னு நிற்பாங்க, கத்துவாங்க, கீழே படுத்து சவுத்துல முட்டிக்குவாங்க. உண்மையிலே அந்த மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய குழந்தைகள் இங்க இருக்க அத்தனை பேர்த்துக்கு முன்ன பின்ன அந்த பழக்கம் சின்ன வயசுல இருந்திருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம திருப்பி இந்த பயிற்சிகளை செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா போகுது. எத்தனையோ பேருக்கு சின்ன வயசுல பழக்கம் இருக்கும். எப்படி ஒரு சின்ன ஒகேஷன்ல குடிப்பாங்க சில பேர்,
கொஞ்சமா குடிப்பாங்க, ஒகேஷன்ல குடிப்பாங்க, சில விருந்துக்கு போனா குடிப்பாங்க, இப்படி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பாட்டி செத்தாலும் உள்ள நுழைஞ்சுன்னு நம்மளால கேட்கறது ரெடியா? எதிரா ரெடி? பாட்டி தான் போயிருச்சு, அப்புறம் எதை ரெடி பண்றது? போயிருச்சு அப்படின்னா இல்ல நம்ம மேட்ரு போயிட்டு வந்தோம்னா மேட்ரு ரெடியா? காது குத்து, கல்யாணம், எதையும் விட மாட்டேங்கிறான். இப்ப எல்லா விருந்துக்கு வர்றதுக்கே பெண்கள் வந்து பயப்படுறாங்க, புருஷனை கூட்டிட்டு வர்றதுக்கு, விருந்துக்கு போறதுக்கு. அது ரிலேஷன் வீடுன்னா ரொம்ப பயப்படுறாங்க. எங்கேயாவது போயிட்டு இருந்தாலும் நம்ம ஊர்ல நம்ம மரியாதையை கெடுத்துட்டு வரோம்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் விட்டுட்டு சத்தம் இல்லாம நீங்க வேலையை பாருங்க, வேலை ரொம்ப முக்கியம்னு கிளம்பி போயிட்டு வந்துடுறாங்க. என்ன காரணம்? இது செட்டு சேர்ந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. சோ ஒரு உயிர்த்துகள்ல பதியும் போது மீண்டும் மீண்டும் அது கேட்குது, அந்த செயலை செய்ய, அந்த செயலை செய்ய. 6 மணி ஆனா டீ வேணும், டீ வேணும் அப்படிங்கிறத தூண்டிக்கிட்டே இருக்கு. அதுதான் உயிர் துகள்ல பதியக்கூடியது அப்படிங்கிறாங்க, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அடுத்து வித்து செல்கள்ல பதியக்கூடியது. வித்து செல்கள்ல பதிச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கு போயிடும். அதுதான் நுண்ணி இயக்க பதிவு. அதுதான் என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டா அது பதிஞ்சிருது. கண்ணுக்கு தெரியாத அந்த பதிவு தான் நம்ம குழந்தைகளுக்கு போகும்போது குழந்தையும் இதே மாதிரி பண்ணும். அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி செயல், அது குறிப்பிட்ட சமயத்தில் வரும். இப்ப நீங்க எல்லாம் புதுசா இருக்கவங்க, இன்னைக்கு புதிய தலைமுறையா உங்க குடும்பத்துல நீங்க உடற்பயிற்சிக்கு வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் நீங்க பயிற்சி பண்ண பண்ண உங்களுடைய பதிவுகள்ல உடல்ல இருக்க பதிவு, மனதில் இருக்க பதிவு, உயிரில் இருக்க பதிவு கொஞ்சம் கொஞ்சமா போக போக உங்களுடைய குழந்தைகள் ஆன்மா தூய்மை அடைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க வந்து இந்த பயிற்சியை சரியா செய்ய செய்ய செய்ய, தினமும் செய்ய செய்ய, நீங்க ஒரு 40 வயசுல வந்திருந்தீங்கன்னா உங்க குழந்தை 30 வயசுல பயிற்சிக்கு வரும். நீங்க இன்னும் நல்லா அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து பண்ணும்போது உங்க குழந்தை 14 வயசுலயே உள்ள வந்துடும். 14 வயசுல உள்ள வந்த குழந்தைக்கு தான் காயகல்பமும் தியானமும் கொடுக்குறோம். அது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இந்த உலகத்தோட கெட்ட விஷயங்களால மாத்தவே முடியாது. நம்ம குழந்தையும் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம ஒரு அற்புதமான குழந்தைய வளர்றதுக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பா இருக்கு. சோ அந்த வித்து செல்கள்ல பதியுது. அடுத்து என்னன்னா ஜீவகாந்த களத்துல பதியுது, நம்முடைய பயோமேக்னடிசம் சொல்லக்கூடிய பதியுது. அதுதான் உங்க கேரக்டர். நான் நல்லவன் கெட்டவன் எல்லாரும் பேசுறோம், ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பதிவு தான் நம்மள என்ன செய்யுது, நான் இப்படி நடந்துக்கணும்னு சொல்லக்கூடிய நல்ல குட் ஹேபிட், குட் கேரக்டர், இதெல்லாம் செய்யக்கூடியது. அதுதான் கடைசியா என்ன செய்யுது. இதுதான் சிக்கல். இந்த 5 பிரச்சனை இல்லை, எனக்குள்ள நடக்கிறது, என்னுடைய தலைமுறைக்கு நடக்குது. இந்த 6வது தான் இந்த யூனிவர்ஸ்ல பதியக்கூடிய ஆகாசிக் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல பதியக்கூடிய இந்த பதிவு தான் நமக்கு பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யாம உன்னை நினைச்சிட்டு விட்டுறேன், ஒரு விஷயத்த கெட்டதை நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன செய்யுது, இந்த பிரபஞ்சத்துல பதிவு பண்ணி வச்சுட்டு மீண்டும் அதற்குரிய வாய்ப்பு வரும்போது அது என்னை திருப்பி தூண்டுது. ஏன் எனக்கு இந்த எண்ணம் வருது எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதைத்தான் என்னன்னு சொன்னாங்கன்னா, இந்த கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாமியர்களையுமே சாத்தான்னு சொன்னாங்க. இந்த பதிவுகள் இருக்கு பாருங்க. நபிகள் நாயகம் வந்து இறக்கும் போது அவருடைய கடைசி இதுல இறக்கும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்காரு. அப்போ ஒருத்தர் ஏதோ பேச்சுவார்த்தை முத்தி படக்குன்னு ஒருத்தர் கத்தி எடுக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் அப்படியே அதிகமா பேசக்கூட முடியல, அப்படி சைகை காட்டுறாரு, இந்த கத்தியை உள்ள போடு. நீ அவனை கொல்றதுக்காக அந்த கத்தியை எடுக்கல, ஆனா சுற்றி இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இந்த பிரபஞ்ச எண்ணங்கள், அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அவனை கொல்ல வச்சிரும். நீ தூண்டி விட்டு நீ அதை செய்யாத, கத்தியை உள்ள போடு, உரையில போடுங்க. அப்போ நாம அதைத்தான் நெகட்டிவ்னு சொல்றோம், நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வான்காந்தத்துல பதிஞ்சது என்னால செய்ய முடியலன்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா, என்னால முடியாத போது யாராவது ஒரு பலவீனமான ஒரு மனசுக்குள்ள புந்து அதை செய்ய வச்சிரும். அப்போ ஒருபோதும் நம்முடைய எண்ணங்களுக்கு இழப்பும் இல்லை, அது போக போறதும் கிடையாது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லாரு, நல்ல எண்ணங்களை உருவாக்குவதற்கு 2 அற்புதமான வழி இருக்கு. ஒன்று, நம்முடைய வீட்டுல நல்ல மகான்களுடைய படங்களை மாற்றுங்க. நல்ல மகான்கள், உங்களுக்கு பிடிச்ச மகான்கள் யாருடைய படங்களை வேணாலும் மாட்டுங்க. அடிக்கடி நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அதுல இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்வகம் சொல்லக்கூடிய வார்த்தை, அருட்காப்பு, சங்கல்பம், இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்க தொடர்ந்து சொல்லும் போதே உங்களுடைய மனதுல, உடல்ல, உயிர்ல மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அதான் ஈஸியான வழி. அதுதான் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. சோ இந்த செயல்கள்லாம் நமக்கு பதியும் போது நம்முடைய உடல் செல்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நமக்கு என்ன செய்யுது, தொடர்ந்து நல்ல விஷயங்களே செய்துகிட்டு வருது. இது ஒரு வகையில நம்ம அந்த பதிவுகளை மாற்றிக்கிறோம். சரி, எண்ணத்தின் பதிவுகள் நமக்குள்ள எப்படி நடக்குது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய எண்ணங்கள் தான் சொல்ல செயலை உருவாக்குது, அதனால அது பதியுது. அதுதான் ஃபீலிங்ஸ் சொல்றோம். நம்முடைய எண்ணங்கள் வருவது தான் ஃபீலிங்ஸ் சொல்றோம். ஒரு மனிதனுக்கு 3000 to 7000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அந்த எண்ணங்கள் நம்மளை கேட்டெல்லாம் வர்றதில்லை. நம்முடைய பதிவுகள்ல என்ன இருக்கோ, அதாவது உங்களுடைய கருமையத்துல, நல்ல வார்த்தையை சொன்ன போனா உங்களுடைய மூளைப்பதிவு, நம்ம அறிவியல் எடுத்துக்கிட்டா மூளைப்பதிவுன்னு சொல்லுவோம். அந்த மூளையில என்ன பதிவுகள் இருக்கோ அதான் சொல்லுவோம். ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க கருமையத்துல என்ன இருக்கோ அதான் ஏற்படும் சொல்றாங்க.
சோ அதுக்கடுத்து நம்முடைய பேச்சுக்கள், சொல்லின் பதிவு. நம்முடைய நாக்குல நல்ல வார்த்தைகளை பேசும்போது எந்த சூழ்நிலையும் நல்ல வார்த்தைகள் வரும், நம்முடைய நாக்குல அந்த பதிவு ஏற்படும். அதே போல நமக்கு தெரியும் செயல்கள், நம்ம என்ன செயலை செய்யறோமோ அதோட விளைவு அது நமக்கு ஈஸியா தெரியும். வீட்டுக்குள்ள போறோம், மனவளக்கலையில நல்ல பயிற்சி எடுத்துட்டோம். வாழ்க்கை துணை என்பது யார் அப்படின்னு கேட்கும்போது மனவளக்கலையில என்ன சொல்றார் மகிழ்ச்சி, உன்னுடைய தாய் தந்தையை நீ தீர்மானிக்க முடியாது. ஏன்னா இந்த தாய்க்கு பிறக்கணும் இந்த தந்தைக்கு பிறக்கணும் நீ தீர்மானிக்க முடியாது. ஆனா உன்னுடைய கருமையம் தான் உன் வாழ்க்கை துணையை தீர்மானிக்குது. இப்போ என்னுடைய கருமையத்தை எங்கேயோ இருந்தவர், எங்கேயோ இருந்தன்னா இந்த ரெண்டு பேர்த்தையும் இணைச்சு வச்சது எதுன்னு கேட்டா இயற்கையின் சூழ்ந்தெழுத்து மாற்றல். தெய்வம் தான் இணைச்சு வச்சிருக்கு. தெய்வம் தப்பா முடிவு பண்ணிருச்சோ, மாத்தி சேர்த்து வச்சிருச்சோன்னு கூட யோசிக்கிறாங்க சில பேர். நான் நல்லா தாங்க யோசிக்கிறேன், ஆனா எனக்கு மட்டும் இப்படி வந்து வாசிச்சு பாருங்க அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஆனாலும் யோசிச்சு பாருங்க, தெய்வம் தான் இந்த புத்தி உள்ளவர்களுக்கு, இந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் சரின்னு கொண்டாந்து கொடுக்குது. உங்களுக்கே தெரியும், 5 விரலும் ஒன்னா இருந்தா என்ன செய்வோம், எப்படி ஒரு பொருளை நம்ம எடுக்க முடியும்? குப்பை என்ற முறை மாதிரி ஆயிப்போம் கை. 5 விரலும் வேற வேறையா இருந்தா தான் பிடிக்க எடுக்க பயன்படுத்தும். அது போல நம்முடைய வாழ்க்கை துணை நம்முடைய பதிவுகளை போக்குவதற்காகத்தான் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் நம்ம அளவு சொல்லும் போதே சொல்லுவாங்க ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஜாடின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாடிக்கு இந்த மூடி தான் பொருத்தம். அது போல என்னுடைய கருமையத்துல என்னுடைய முன்னோர்கள் செய்தது அவர்களுடைய தரம் தன்மைக்கு தகுந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை துணை அமையும். வேற வழியே இல்லை. அப்படி அமைஞ்சாதான் என்னுடைய கர்மா போகும். வாழ்க்கை துணையோட நோக்கமே என்னன்னா கர்மாவை போக்குவதனாலதான் இந்திய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திருமணம் என்பது மிக புனிதமா ஏன் சொல்றாங்க. நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா கூட நீங்க திருமணம் ஆலைன்னா யாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டாங்க, மொட்டைப்பாயன்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்? ஒரு மனிதன் திருமணம் பண்ணியிருந்தா தான் அவனுடைய வாழ்க்கையில வினைப்பதிவை போக்குவதற்கான முதல் வழியே என்னன்னு கேட்டா, அவனோட ஆன்மா தூய்மை பெறுவதற்கான முதல் வழியே என்னன்னா வாழ்க்கை துணை. அதனாலதான் அவர் சொல்லுவாங்க வாழ்க்கை துணை என்பது இறைநிலை முடிவு பண்ணது. அப்ப வாழ்க்கை துணையை நாம எதிர்த்து பேசணும்னாலோ குறை சொன்னாலோ யாரை குறை சொல்றதுக்கு சமம்? அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது வீட்டுக்கு போனோடனே அவரை பார்த்தோன்னே பூரா ஜில்லுன்னு ஆகணும், குழு குழு குழுன்னு ஆகணும். நல்ல மனுஷன். எப்படி ஒருத்தர் வந்தான், பஜ்ஜி சாப்பிட்டான், ஜாதகம் பார்த்தான், சொல்றேன்னு போனான், தப்பிச்சு ஓடிட்டான், எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இந்த ஆள் தானே பாவம் மாட்டிக்கிட்டாரு, இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது இறக்கப்படுவது. கொஞ்சம் ஆம்பளை சார்பா பேசுறது உலகத்துல யாருமே இல்ல. நீங்க உடனே கேட்பீங்க நாங்களும் அப்படித்தானே மாட்டிக்கிட்டோம்னு. மாட்டிக்கிட்டீங்க. இருந்தாலும் வீட்டுல எந்த ஆட்சி நடக்குது? மீனாட்சி ஆட்சி தானே எல்லா வீட்லயும் நடக்குது. சொக்கர் வந்து சும்மா அப்படி வர்றாரு போறாரு, அவ்வளவுதான். மீனாட்சி ஆட்சி தான் நடக்குது. அப்ப மாட்டிக்கிட்ட ஒரு மனுஷன் பாவம்னு கொஞ்சம். அதே போல பெண்களையும் மாதிரி சொல்றாரு. இதுதான் ஆகஸ்ட்ல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துவாங்க வாழ்க்கை துணைக்க. அவங்க ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்த மறைச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன செய்றாங்க, மனைவியையும் தினம் எந்திரிச்சோன்னே வாழ்த்த தொடங்குங்க. என்னைக்கு ஒரு வீட்டுல 2 பேர்த்தோட எண்ணம், அதாவது இறைவன் தான் எங்களை இணைத்து வைத்தார், 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை விஷயத்த நாங்க மாற்ற முடியும் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எப்ப வருதுன்னு கேட்டா, முதல்ல எப்ப வரும்னு கேட்டா எந்திரிச்சோன்னே ஒருத்தர் வாழ்வு வளம்னு சொல்லும் போதுதான் வருங்கிறார். அதாவது உங்க வாழ்க்கை துணை பயிற்சிக்க வரலைனாலும் பரவாயில்ல, வாழ்வு வளம் சொன்னா முதல் சிரிப்பாங்க, கேலியா பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாளடைவுல அவங்களுக்கு அந்த வார்த்தை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம், இந்த குருவோட தன்மை அவங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கூச்சமா இருக்கும் எல்லாருக்கும். ஆனா ஆண்கள் வாயில என்ன சுட்டு போட்டாலும் பொண்டாட்டியை பார்த்து வாழ்வு வளம்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் மகிழ்ச்சி சொல்லுவாரு, இந்த பயிற்சியை அவங்களுக்கு ஏற்படுத்திக்கிறதுக்காக அந்த மனைவி நல வேட்புன்னு விழாவில் நடத்துவாங்க. அதுல வாழ்வு வளம்னு மனைவியை பார்த்து சொல்லணும். அதுக்காக ஒரு 4 நாளைக்கு முந்தையே எந்திரிச்சிருந்து கண்ணாடியில பார்த்து மனைவியை நினைச்சு வாழ்வோம்னு சொல்லி பழகிக்கீங்க, அங்க போனா நாக்கு வராதும்பாரு. எப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க இந்த மனுஷன். அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா கையை 2 பேர்த்தோட கையை இப்படி வச்சு, பெண்ணோட கையை கீழே வைக்க சொல்லுவாங்க, ஆணோட கையை மேல வைக்க சொல்லுவாங்க. வைக்க சொல்லிட்டு அவங்க கண்ணையே பார்க்க சொல்லுவாங்க. எத்தனை பேர் அழுவாங்க தெரியுங்களா அந்த சமயத்துல? இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அழுவதில்லை. அவங்க இத்தனை சம்பாதிக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி, 2 குடும்பத்துக்காக தான் போராடுறாங்க. ஆனா இத்தனை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த மனைவியை திருமணத்திற்கு பிறகு ஒரு 1/2 மணி நேரம் தன் கை மேல கை வச்சு ஒரு சேருக்கு ஆப்போசிட் போட்டு அந்த கண்ணை பாக்குற அந்த தைரியம் வந்ததும் இல்லை, வர வச்சதும் இல்லை. அதை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவன் கண்ணு நிக்கவே நிக்காது. அதாவது அந்த பக்கம் திரும்புவாங்க, இந்த பக்கம் திரும்புவாங்க, எங்கேயாவது பார்ப்பாங்க, வெளியே ஓய்வு பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே நக்கலா இவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எந்திரிச்சு என்ன செய்யணும், ஒரு ரோஜாவை கொடுத்து அந்த இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களோட தலையில வச்சு விட சொல்லுவாங்க. எல்லாம் தேடுங்க, என்னைக்கு வச்சு விட்டு இருக்குது இந்த கர்மாந்திரங்க,
இவங்க பூரா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வச்சு விடுறத வாங்கி கொடுக்குங்க, ஆனா அதை வச்சு விடுறதுதான் அந்த பெண்ணுக்கு அன்பு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இந்த முல்லா நசீருதீன் ஷாவோட கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது முதல் இரவுல முதல் நாள் அந்த பெண் சொன்னாலாம், என் மேல நீங்க உண்மையிலேயே தினமும் அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால தினம் எனக்கு நீங்க பூ வாங்கி வச்சு விடணும் அப்படின்னா. இந்த மனுஷன் காலையில எந்திரிச்சான். அதாவது ஆம்பளைக்கும் பொம்பளைக்குள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசம், தினம் அவளுக்கு பூ பிடிக்குது. உடனே என்ன செய்யணும்ட்டு ஒரு 10 தொட்டி, ரோஜா தொட்டி, மல்லிகை தொட்டி எல்லாத்தையும் வாங்கி சுத்தி வீட்டுல வச்சானா. இந்த அம்மா பொண்ணு எந்திரிச்சிச்சு. என்னங்க தான் இருந்துச்சு, இந்த மாதிரி நீ காலையில எந்திரிச்சு உனக்கு தினமும் பூ கொடுக்கணும்னு சொன்னீல, அதனாலதான் வாங்கி வச்சுட்டேன், நீயா பறிச்சு வச்சுக்க மண்டை வேண்டாம். ஆண் எந்த விஷயத்தையும் முடிவு பண்றதுதான் குறியா இருக்கான். பெண் என்ன செய்வாங்க, ஒரு சண்டை வரும்போது தெரியுமில்ல, ஒரு ஜோக் போட்டிருந்தாங்க. என்னன்னா 2 பேரும் புருஷன் 2 பேரும் வெளியூர் போயிட்டு உள்ள வர்றாங்க. இந்த மாவுக்கு டயர்டு, என்ன சமையல் பண்றதுன்னு தெரியல, உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு, கை காலெல்லாம் வலிக்குது, என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த ஆள் வெளியே உட்காந்துருக்கான். என்னடா பாத்திரத்தை எடுக்க மாட்டேங்கிறா, ஒன்னும் உருள மாட்டேங்குது, ஏதாவது ஒரு நூடுல்ஸாவது கிண்டுவான்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இந்த அம்மாவுக்கு இந்த ஆள்கிட்ட எப்படி சொல்றது, திட்டுவான். என்னடா பண்றது, இந்த அம்மா உட்காந்துருக்கு. இந்த ஆள் உள்ள போனாரு. ஏதாவது சமைக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. இங்க பாருங்க, உங்க அம்மா அந்த கல்யாணத்தன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு பாருங்க, அதை இன்னைக்கு என்னால மறக்க முடியல. இவன் பைய எடுத்துக்கிட்டு என்ன வாங்கிட்டு வரணும் ஹோட்டல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கான கம்யூனிகேஷன் என்ன, இந்த அம்மா அவங்க அம்மா பத்தி பேசினா கிளம்பிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்போ எந்த ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்முடைய செயல்கள் தான் அந்த முடிவுகளை முடிவு பண்ணுது. அதான் சொல்றாங்க, இதனை அறிவதற்கு தான் நம்முடைய முக்கியமா மறு சொல்றாரு. மறுசி எப்போதும் அறிவியலோட எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்துவாங்க. பாத்தீங்கன்னா அந்த காயல்பத்துக்கு கூட மிகப்பெரிய ஒரு அறிவியல் மாநாடு நடந்துச்சு, அவ்வளவு சொன்னாங்க. ஆனா இந்த விஷயத்தை மட்டும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவை மட்டும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது, விஞ்ஞானத்தால உணர முடியாது. ஒவ்வொரு மனிதருடையும் சக மனிதர்களுடையும் பழகித்தான் அதை உணர முடியும் அப்படிங்கிறார். சோ அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும். பாவ பதிவுகளை ஏன் நம்மளால தடுக்க முடியல, கெட்டதுன்னு தெரியுதே ஏன் தடுக்க முடியல, நம்ம ஆறறிவு படிச்ச மனுஷன்னு சொல்றோமே ஏன் தடுக்க முடியல. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனோட பழக்க பதிவு என்பது அவனுடைய 5 அறிவு வரைக்கும் அவன் பல லட்சம் வருஷம் வாழ்ந்திருக்கான். 1 அறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் விலங்கினமா வாழ்ந்திருக்கான். இன்னைக்கு கூட தவறு பண்றவங்களுக்கு கையில என்ன போடுறாங்க, ஏன் விலங்கு போடுறாங்க, விலங்குங்கிற வார்த்தை அந்த ஏன் பயன்படுத்துறாங்க. மனிதன் உன்னுடைய 6வது அறிவை நீ பயன்படுத்தாம ஒரு விலங்கு மாதிரி அடுத்தவனை நீ துன்பப்படுத்திருக்க, 5 அறிவுக்கு போயிட்ட, அதனால உனக்கு விலங்கு மாற்றேன். நீ விலங்கா இருக்க மனுஷனா இல்ல அப்படின்னு காட்டுறதுக்கு. சோ மனிதன் விலங்கா இருந்ததுனால அவனுக்கு ஏற்பட்ட பதிவுகளை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து மாற்றம் வரணும் அப்படின்னா மனிதன் தன்னுடைய 6வது அறிவை பயன்படுத்தணும். 6வது அறிவை பயன்படுத்தினாதான் அந்த வினைப்பதிவுகளை அவனால போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு மகர்ஷி, எதனால வேணாலும் தவறுகள் வந்திருக்கலாம், வந்த தவறுகளோட அறிகுறிகளையும் சொல்லிட்டார். இந்த உடலில் ஏற்படக்கூடிய நோய், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய களங்கம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டார். இப்போ இதை போக்கிக்கிறதுக்கான வழிதான் நம்ம தேடுறோம். என்ன வேணாலும் இருந்துட்டு போகுங்க, ஓகே சட்டை அழுக்கா இருக்கு, எப்படி துவைச்சா அழுக்கு போகும், அதுபோல எப்படி கரைச்சா நம்முடைய பாவ பதிவுல போக்க முடியும். அதுக்கு 3 வழி சொல்றாரு. முதல் விஷயம் என்னன்னா, நம்முடைய பெர்மனண்டா நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பதிவு, அதுதான் பழிச்செயல் பதிவு அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரும் ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா சில துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்றாங்க, உங்களுடைய முன்னோர்களோட சாபம் இருக்கு, ஒரு பெண்ணோட சாபம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், பல கால சர்ப தோஷம்ங்கிறாங்க. ஜாதகத்தை 3ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு சுத்த ஜாதகம்னு பிரிப்பாங்க, இன்னொன்னு அதிர்ஷ்ட ஜாதகம்னு பிரிப்பாங்க. 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா பாவ ஜாதகம் அல்லது துன்ப ஜாதகம். சில பேர் பார்க்க கூட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த 3 எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டா, இந்த பழிச்செயல் பதிவு முடிவுங்கிறது எது அப்படின்னு கேட்டா மகரிஷி சொல்றாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தியானத்தை வகுத்திருக்காரு. அதான் முக்கியமான விஷயம். ஒவ்வொன்றுக்கும் உடற்பயிற்சி காயல்பம் கொடுத்த மகரிஷி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தியானத்தை வளர்த்திருக்காரு. 2வது இந்த பழிச்செயல் பதிவுல இருந்து உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு தியானம். அதாவது என்னுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது, அதை போக்குறதுக்கு ஒரு தியானம். நான் என்ன பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன செஞ்சேன், அதுல நல்லது கெட்டது இருக்கு, அதை போக்குறதுக்கு ஒரு தியானம். இனிமேல் நான் கவனமா இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு தியானம். உடற்பயிற்சி கொடுத்து காயல்பம் கொடுத்து அகத்தாய் கொடுத்தவர் ஒவ்வொன்றுக்கும் தியானத்திற்கு கொடுத்திருக்காரு. அதான் என்னன்னு சொல்றாங்க, 3 பிரிவா பிரிக்கிறாங்க நம்முடைய பதிவுகளை. அதாவது நம்முடைய கர்மாவை, நம்முடைய விதியை 3ஆ பிரிக்கிறார். ஒண்ணு சஞ்சீத கர்மம்னு பிரிக்கிறார். சஞ்சீதம்ங்கிறது மூட்டைன்னு சொல்றாங்க பழைய காலத்துல. அது எங்க இருக்கு அப்படின்னா, என்னுடைய பிறப்போடு வந்தது. என்னோட தாய் தந்தை எப்போ அவர்கள் இணைந்து என்னை பெற்றாங்களோ, கரு உருவாச்சோ அப்ப இருந்து வந்த பதிவுகள். அது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட பதிவுகளை போக்குவதற்காக துரியாதீத தவம்னு ஒரு தவம். நம்ம சொன்ன மாதிரி இந்த 13 நாள்ல துரியன்னு சொல்லக்கூடிய 3 தவம் கொடுப்பாங்க. அந்த அகத்தாயில் வரும்போதுதான் நம்ம இந்த உடற்பயிற்சி செய்து காயகல்பம் செய்து கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகுதான் அந்த தவத்தை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது துரியாதீத தவம் என்பது நம்முடைய முன்னோர்கள். அது மட்டும் இல்லைங்க,
நம்முடைய கர்மான்னு சொல்லக்கூடிய நம்முடைய பரம்பரையில வந்த நோய்கள் இருக்கு பாருங்க, அதை கூட போக்கக்கூடிய தன்மை அந்த துரியாத தவத்துக்கு இருக்கு. கொஞ்ச நெஞ்ச விஷயம் இல்ல. இந்த உலகத்தில் நீங்க ஒரு பக்தி வழியில பாத்தீங்கன்னா, நீங்க சில இந்த சிவப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கோயிலுக்கு எல்லாம் போறாங்கல்ல, அந்த கோவிலுக்கு எல்லாம் போகும்போது அதுல பாடல்ல கூட இருக்கு, துரிய நிலையே போற்றி துரியாதீத வைப்பே போற்றின்னு பாடல்ல கூட இருக்கு. ஆனா அந்த துரியாதீதங்கிற தவம் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் மகா பெரியவர்கள் கூட அதை என்னன்னு யாருக்கும் ட்ரைனிங் கொடுத்ததே இல்லை. ஆனா எல்லாரும் செஞ்சிருக்காங்க, ஆனா அதை கொடுத்தது இல்லை. மகரிஷி என்ன செய்யறாரு, ஒவ்வொரு மனிதனையும் செய்ய வைக்கிறார். அது மிக அற்புதமான தவம், உச்சபட்ச தவம் சொல்றோம். அந்த தவத்தை தான் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்முடைய பிறவி பயன் என்பது போகுது. அந்த துரியாத தீட்சை எடுக்கும்போது பாருங்க, சிவனுக்கு கூட ருத்ர வடிவம்னு ஒண்ணு கொடுத்ததுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். படைத்தல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பிரம்மா. காத்தல் விஷ்ணு பெருமாள் தெரியும். அழித்தல் சிவன் சொல்றோம். எதை அழிக்கிறார்? ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு அழிக்கிறதுக்கு கடவுளுக்கு என்ன வேற வேலை இல்லையா? அவனோட ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கங்களை அழிக்கிறார். களங்கங்கள் அழிச்சதான் அவன் முக்தி பெற முடியும். அந்த சிவத்துக்கு பேர் தான் மகரிஷி கிராவிட்டின்னு வச்சார், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னு வச்சார். அதைத்தான் புவியீர்ப்பு விசைனே வச்சிருக்காரு மகரிஷி. புவியீர்ப்பு விசைங்கிறது நியூட்டனுக்கு தெரியாத, ஸ்டீவன் ஹாக்கின்ஸுக்கு தெரியாத, நம்முடைய ஐன்ஸ்டீனுக்கு தெரியாத புவியீர்ப்பு விசையோட மெயினோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த சக்திக்கு பேர் தான் சிவம்னு சொல்றாரு. சிவன்னு சொல்லல, சிவன்னா அப்படி உருவ ஞாபகத்துக்கு வரும். சிவம் என்பது சக்தி. அந்த சக்திக்கு அதை பத்தி அவரு மகரிஷி பேசின அந்த ஸ்பீச்சுக்காக தான் 3 முறை மகரிஷிக்கு நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பண்ணவங்க நம்ம நாட்டில் உள்ளவங்க இல்ல, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக பண்ணாங்க. அதை அவர் பண்ணாரு. அதாவது நம்முடைய கிராவிட்டிக்கு புது அர்த்தம், பொதுவான அர்த்தம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லாஜிக் ஓரியன்டா அர்த்தம் கொடுத்தார். அதை வச்சுதான் 3 முறை கொடுத்தாங்க. சோ அப்ப சிவனோட அவதாரங்கள்ல முக்கிய 19 அவதாரங்கள்ல ருத்ர அவதாரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய களங்கங்களை போக்குவதற்கு. அப்ப நம்ம பக்தியா இருக்கணும், நம்ம முயற்சி நிறைய பண்ணணும். ஆனா நம்முடைய வேதாத்திரியத்துல துரியாத தவம் பண்ணும்போது அந்த சிவன் நமக்கு என்ன செய்யணுமோ அதை உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி பண்ணுது. நம்ம ஒத்து போறோம் இயற்கையோட. அப்படி ஒத்து போகும்போது நம்முடைய பதிவுகள் தானா போகும். அதுதான் அந்த சங்கீத கர்மம்னு போக்கக்கூடியது. இதைத்தான் மதங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, தெய்வீக தீர்ப்புங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனோட பதிவுகள்னால ஏற்படக்கூடியது தெய்வீக தீர்ப்பு. எந்த மனிதனையும் இறைவன் பழிவாங்க விரும்பினதில்லை. எந்த மனிதனுக்கு துன்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக இறைவன் படைக்கல. என் கஷ்டத்துக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, என்னுடைய முன்னோர்களும் காரணம். ஆனா என்னுடைய கஷ்டத்தை என்னால போக்கிக்க முடியும். இந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் வேதாத்திரியம். வேதாத்திரியத்துல என்னுடைய பதிவுகளை, என்னுடைய துன்பங்களை, என்னோட அறிவை கொண்டு வேற எதையும் இல்லை. எந்த ஒரு அங்க போய் அந்த காரியம் செய்யணும், இங்க போய் இதை பண்ணணும், அதை இங்க பணம் கொடுத்து இந்த இதை பண்ணணும், நம்ம என்ன சொல்றது, பல இதுகள் சொல்றாங்கல்ல உங்களுக்கு, சிரார்த்தங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சொல்றாங்க, அங்க போய் பண்ணணும் இங்க போய் பண்ணணும். ஆனா அவர் மகரிஷி என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தோட இயக்கக்கூடிய சக்தி எங்கேயாவது இல்லாம இருக்கா? எல்லா பக்கமும் இருக்கு. அதுல எந்த விரும்பி உட்கார்ந்து வேண்டுனாலும் உனக்கு கிடைக்கும். அப்ப கோயிலுக்கு எல்லா பக்கமும் போறதுக்கு காரணம் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு. தியானத்துல அதை உட்கார்ந்த இடத்துல இருக்கிறோம். இதுக்குதான் அடிப்படையில கொடுத்துருக்குது. இதை எல்லா மதங்களும் ஒத்துக்குது. இதைத்தான் என்ன செய்றாங்க, தலையெழுத்துங்கிறாங்களே, அது என்னன்னா நம்முடைய தாய் தந்தைகிட்ட இருந்து வந்த முதல் பதிவு. அதைத்தான் பிராரப்த கர்மம்னு சொல்றாங்க. அதை எப்படி போக்குறதுன்னா, இதுல உங்களுக்கு இந்த 13 நாள்ல துரிய தவம் சொல்லி 3ஆவதாக ஒரு தவம் சொல்லி கொடுப்பாங்க. ஆகினை தவம், அடுத்து சாந்தி தவம், துரிய தவம் சொல்லி கொடுப்பாங்க. அதுதாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் பூராமே பண்ணின மிக அற்புதமான தவத்துல ஒரு தவம் துரிய தவம் தான். அதுதான் எல்லா தவத்துக்கும் பேசிக். அந்த தவம் இல்லாம, அந்த தவத்துல நீங்க நல்ல ஆளுமை இல்லாம வேற எதுவும் போக முடியாது. அந்த தவத்தை நீங்க பண்ணிட்டு ஒரு கோவிலுக்குள்ள அந்த நிலை வாசல அப்படி கடந்த உடனே தலை உச்சியில் அப்படி ஒரு கிளாஸ் அடிக்கும். அந்த ஆற்றல் தெய்வீக சக்தியை உணர முடியும் டக்குனு. உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி, மத்தவங்க உங்க மேல வச்சிருக்க நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிளான வழி. ஒரு காத்து படாத இடத்துல ஒரு விளக்க மட்டும் பொருத்தி வைங்க. பாத்தீங்கன்னா என்ன இருக்கோ எல்லாம் இருக்கும், ஆனா அடிக்கடி அலைஞ்சு போகும். உள்ளுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம வீடுகளில் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு பொருத்த சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போகும். 3 மாசத்துக்குள்ள காலையிலையும் சாயந்தரமும் நம்ம கரெக்டா விளக்கு பொருத்தி வச்சு பழக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்களே இருக்காது, ஓடி போயிடும். புது வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஏற்கனவே அந்த குடியிருந்தவனோட புத்தி பாத்தீங்கன்னா நமக்கு குறைஞ்சது 3 மாசம் 6 மாசம் நம்மளை தாக்கும்.
முதல் எப்படி இருந்தாங்களோ அவர் நல்ல எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா அது நமக்கு நன்மையை தரும். கெட்ட எண்ணத்தோடு இருந்து அவங்க வெளியில போயிருந்தாங்கன்னா அல்லது துன்பத்துல பிரச்சனை வெளியில போயிருந்தாங்கன்னா நமக்கு அந்த பாதிப்பு நமக்கு அந்த 3 மாசம் அந்த முன்னேறுமையோட தன்மை தான் வரும். அதனாலதான் எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் விளக்கு போட்ட பழகு. விளக்கு போடுறதுக்கு நீங்க குடி மாறி போகும்போதோ புதுசா போகும்போதோ விளக்கு எதுக்குன்னா பாசிட்டிவான எனர்ஜி அதை உருவாக்குறது. அதுதான் பிராரப்த கர்மம் என்பது. என்னன்னா நம்முடைய மூளையில் எழுதப்பட்ட மூளையில் இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தையும், அதாவது நான் பிறந்ததுக்கு அப்புறம் நான் ஏற்படுத்திக்கிட்ட பதிவைத்தான் தலையெழுத்துங்கிறாங்க. அந்த பதிவை தான் சொல்றாங்க இனி நான் செய்ய போறது. இந்த 2 எனக்கு தெரியாத பதிவுகள் இருக்கு, நான் பதிவு தெரிஞ்சு தெரியாம பண்ணிக்கிட்ட பதிவு இருக்கு. ஐயப்பன் பாட்டுல வரும் பாருங்க, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க? அறிந்தும் சில விஷயங்களை தப்பு பண்ணியிருக்கேன், அறியாமலும் பண்ணியிருக்கேன், 2ஐயும் எனக்கு மன்னிப்பு கொடுத்து என்னை மாற்று அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கிறோம். அது மாதிரிதான் இந்த ஆகாமிய கர்மம், இனி நான் செய்யக்கூடிய கர்மம். அதுக்கு ஒரு தியானம், அற்புதமான தியானம் தான் ஆகினை தியானம்னு ஒண்ணு சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய தியானம். உங்களுக்கு இந்த வாரத்திலே அந்த தியானம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டாள் அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்ல சொல்றாங்க, இந்த முன்வினையும் சொல்லக்கூடியதும் நான் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த 2 வினையும் இருள் சேர் இருவினைங்கிறாங்க. இருள்னா துன்பம். இந்த 2 வினையும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்திருக்கு. இதை என்னுடைய இறைவன் முன்னாடி வரும்போது ஒரு நெருப்புல எப்படி ஒரு தூசி பறந்து போகுமோ அது போல இறைவனை வணங்கும் போது எனக்கு அது போகுதுன்னு ஆண்டாள் அவங்க பாசுரத்துல பாடுறாங்க. அதே போல தியானத்துல நாம் அதை போக்கிக்க முடியும்னு சொல்றாங்க. நம்முடைய முக்கியமான மதங்கள் அத்தனை மதங்கள்லையுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தெய்வீக தன்மை எப்போதும் மனுஷனுக்கு விதி என்பதை ஏற்படுத்துவது தண்டனை கொடுப்பதற்காக அல்ல, அவனை திருத்துறதுக்காக. அப்ப அந்த விதியை அந்த கர்மாவை போக்கிக்கிறதுக்கு மனிதனுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அதுல முக்கியம். அதுதான் என்ன சொல்றாங்க மகர்ஷி, டிவைன் ட்ரீட்மெண்ட்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அதாவது மனிதன் இந்த பொருள், புகழ், பால், மக்கள், செல்வாக்கு இந்த 5 மனிதனுக்கு எங்கேயாவது துன்பம் வந்தால், இப்ப பொருள் நஷ்டம் ஏற்படுது, அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா அந்த தொழிலோ அந்த செயலோ உங்களுக்கு ஒத்து வரல. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அந்த நஷ்டத்தை ஏற்படுத்துறது யாரு? இறைவனே தான். இறைவனே அந்த விஷயத்துல ஏற்படுத்துறாரு. கொஞ்சம் அவேர்னஸ்க்கு வரணும். புகழ், மற்றவங்க நம்மளை புகழும் போது நேரடியா புகழ்றாங்கன்னா நம்மளை இன்னொரு பக்கம் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னு அர்த்தம், இல்ல அவங்க காரியத்தை சாதிக்க போறாங்கன்னு அர்த்தம். பால் நம்முடைய இம்மோராலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்முடைய பால் உணர்வுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அடுத்து புகழ், செல்வாக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய ஐயர் ஓடி நமக்கு பூ கொடுக்கணும், விபூதி கொடுக்கணும். நம்ம கர்மத்தை போக்கிக்கிறது அங்க போறோம், அங்கேயும் போய் செல்வாக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமா மக்கள், நம்முடைய குழந்தைகள் மீது நாம அன்பு செலுத்தணும். எல்லாம் ரைட்டு தான், ஆனா அன்பு செலுத்துறத நாம என்ன செய்யும், அது குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா தெரியும் போது அந்த குழந்தைகள் அதை என்ன செய்து தப்பா பயன்படுத்தி அதை பற்றா மாத்திடுது. நாமளே நம்ம குழந்தைகளுக்கு தவறு செய்யற மாதிரி உதவி பண்ற மாதிரி ஆயிடுது. சோ நம்முடைய வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பை அவன் என்ன செய்திருந்தாலும் அவன் தன்னுடைய அந்த பிறப்பினால ஏற்படக்கூடிய அந்த கர்மாவை போக்கிக்கலைன்னா அவனுடைய ஆன்மா என்ன நிலைமையை அடையுது அப்படின்னா 4 விதமான நிலைமையை அடையுது. தன்னுடைய நம்முடைய பெற்றோர்களோட ஆன்மாவை குழந்தைகளை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆன்மா தன்னுடைய வினைப்பதிவோ குழந்தைகள் மூலமா போக்கிக்குது. போக்க முடியலன்னா அந்த ஆன்மா என்ன நிலைமையை அடையுதுன்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு சாலோக்கியம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாரு. சாலோக்கியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகமா மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்து நிம்மதி இல்லாம வாழ்ந்த ஆன்மாவோட நிலைமை. அதை அவங்க குழந்தைகள் கூட ஏத்துக்கிறது இல்லை. இப்ப அந்த ஆன்மா எப்படி முக்தி அடைய வைக்கும்? நம்ம தான் சொல்லிட்டோம், இறைவன் தான் தன்னுடைய அடுத்த மறுபிறப்பு மூலமா ஏற்படுத்த வைக்கிறார். நடக்கல. அப்ப அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும், அந்த ஆன்மாவோட நிலைமை என்ன ஆகும்னு கேட்டா அது இந்த காற்று மண்டலத்துக்குள்ளேயே, அதாவது இந்த நம்முடைய காற்று மண்டலம் பூமியில இருந்து 10 கிலோமீட்டருக்கு நல்ல ஓசோன் லேயர்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து 100 கிலோமீட்டருக்கு லேசான காற்று இருக்கு. இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே அந்த ஆன்மாவோட இருப்பு இருக்கும். அது இருந்துகிட்டு மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வீட்டுல எந்த நல்ல காரியத்தை நடக்க விடாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இந்த இறந்த ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா துன்பம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு மன கஷ்டமாவது இருந்துகிட்டே இருக்கும். வீட்டுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த ஆன்மாவுக்கு தான் நம்ம சிரார்த்தம். ஆனா வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய தியானம் எடுத்துக்கிட்டவர்களுக்கு என்ன நடக்கும்னு கடைசியில சொல்றாரு. அப்போ முதல்ல அதிக துன்பம் பெற்ற அந்த ஆன்மா இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே இருக்கும். அதனால அதை யார் நினைச்சாலும் அல்லது நம்ம நினைக்கலைனாலும் நம்ம மூலமா கெட்ட விஷயங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு உடம்பு இல்லை, நம்ம ஆன்மா வாழ முடியல. அப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க மூலமா அதோட பதிவுகளை போக்கிக்க அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அது துன்பத்தை தரக்கூடிய சாலோக்கிய நிலை. அடுத்து சாமீபியம் சொல்லக்கூடிய நிலை, கொஞ்சம் நன்மை பண்ணவர்கள், கொஞ்சம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் சில நன்மைகளும் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டுல மனைவியை மதிக்கல, ஆனா வெளியில இருக்க தங்களுடைய வேலை பார்க்கிற இடத்துல எல்லாம் பெண்கள் மீது மரியாதை வச்சிருக்காங்க. மனைவியை மதிக்கணும்,
தெரியல, ஏதோ சண்டை பிரச்சனை, ஆனா வெளியில இருக்க எல்லா பெண்களையும் மரியாதையா நடத்துறாங்க. அப்போ அவங்க பாதி நன்மை பாதி துன்பம் செஞ்சிருக்காங்க. இப்போ அது வந்து சாமீபியம் சொல்லக்கூடியது. அது இந்த காற்று மண்டலத்தை தாண்டி இந்த 7 கிரகங்களை ஆட்சி செய்யக்கூடிய சூரிய மண்டலம் வரைக்கும் போயிடுமா. அப்ப இன்னும் கொஞ்சம் மேல போக போக என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சட்டை அழுக்காக கனமா தெரியுற மாதிரி இங்க அழுக்கு குறைய குறைய அது என்ன செய்யுது, அந்த ஆன்மா இன்னும் கொஞ்சம் முக்தி நிலைய போகுது. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, சாமீபியம். அடுத்து சாரூபியம் சொல்லக்கூடிய நிலை எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலையத்தான் நாமெல்லாம் தவம் செய்யக்கூடியவர்கள் அடையக்கூடிய நேரடி நிலை. அதாவது ஒரு மனிதனோட உயிர் துரிய தவம் சொல்லக்கூடிய துரியாத தவம் செய்யும் போது தலை உச்சி வழியாகத்தான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உயிர் சக்தி உயிர் வெளியேறும். அப்படி வெளியேறும் போது இந்த காற்று மண்டலம் சூரிய மண்டலம் தாண்டி இந்த பிரபஞ்ச காலத்துக்குள்ள போயிடும். யாருக்கும் எந்த துன்பமும் கொடுக்காது. எல்லாம் நம்முடைய எல்லாரையும் நம்முடைய அடுத்த சந்ததியை வழி நடத்தும், நல்ல விதமா இருந்து வழி நடத்தும். அந்த இடத்த பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்ஸ் சொல்றாங்க. அந்த இடத்துல அது இருக்கும்போது நமக்கு நன்மையே பண்ணும் அப்படிங்கிறாங்க. கடைசி நிலை அந்த துரியாத தவம் செய்து 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 நமக்கு பழகும் போது அதை சாயுச்சியம் சொல்றாங்க. நேரடியா இயற்கையோட கலந்துரும், யாருக்கும் துன்பம் தராது. சோ அப்போ நமக்கு வினைப்பதிவு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம எண்ணம் சொல் செயலால வருதுன்னு தெரியுது. அப்படி வந்ததுல நம்மளோடது கொஞ்சம் இருந்தாலும் முன்னோர்களோடது இருக்கு. அது நம்மளோட உடல்ல உயிர்ல மனதுல களங்கத்திலிருந்து ஏற்படுத்துது. அதை போக்குறதுக்காக பிரிக்கும் போது நன்மையை செய்யக்கூடிய நல்ல பதிவுகளை ஏற்படுத்தக்கூடியத நன்மையான செயலும், கெட்ட பதிவு இருப்பது கெட்டதான செயல்னு சொல்றோம். அதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 வழியை கொடுத்திருக்கார் மகர்ஷி. ஒன்று பிறப்புல இருந்து நம்ம கூட வந்த பதிவு. அந்த பதிவை போக்குறதுக்கு நம்ம துரியாத தவம் செய்யணும். அந்த துரியாத தவம் செய்யறதுக்கு நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு கேட்டா, நம்ம நல்லா அகத்தாய்வு செய்யணும். அப்ப அகத்தாய்வு செய்யறதுக்கு என்ன தகுதி வேணும்? நல்ல தியானம் பண்ணணும். நல்ல தியானம் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்? நல்ல காயகல்பம் பண்ணணும். நல்ல காயகல்பம் பண்றதுக்கு என்ன தகுதி வேணும்? உடற்பயிற்சி வேண்டும். இவ்வளவுதான். இதை நாம செய்யும் போது நம்முடைய முன்னோர்களுக்கு நாம தினம் நம்ம முன்னோர்களுக்கு திவசம் கொடுப்பதற்கு சமம் தான் உடற்பயிற்சியும் காயகல்பமும் தியானம். ஏன்? அவருடைய பதிவு கெட்ட பதிவெல்லாம் நம்முடைய செல்கள்ல இருக்கு. அப்ப உடற்பயிற்சி செய்யும்போது செல்கள்ல இருந்து அது வெளியேறும், செல்கள் இருக்கக்கூடிய பதிவுகள் வெளியேறும். நாம காயகல்பம் செய்யும் போது நம்முடைய உயிர் துகள் இருக்க பதிவு வெளியேறும். நாம தியானம் செய்யும் போது நம்முடைய மனதுல ஜீவகாந்தத்தில் இருக்க பதிவு வெளியேறும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னோர்களுக்கு அவருடைய ஆன்மாவை நீங்க முக்தி அடைய வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சி தான் மகர்ஷி கொடுத்திருக்க அத்தனை பயிற்சி. எனக்கு மட்டும் நல்லதில்லை, என்னுடைய முன்னோர்களுக்கும் நல்லது, அடுத்த தலைமுறைக்கும் நல்லது. இந்த அற்புதமான பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து இதை செய்து இதோட பலனை நீங்க அனுபவிக்கணும். மகர்ஷி சொல்றாரு, அப்பயே சொல்லியிருக்காரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த 13 நாள் அப்ப 15 நாள் பயிற்சி செய்யறவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கீங்க. அவங்கள அப்ப போட்டோ தான் எடுத்துக்குவாங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 15 நாள் கழிச்சு இன்னொரு முறை போட்டோ எடுங்க. அந்த 2 போட்டோவையும் கம்பேர் பண்ணி பாருங்க, உங்க முகத்திலே எவ்வளவு வித்தியாசம் தெரியும்னு சொல்லுவார். அதனால இப்ப நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை, நம்மளாம் செல்ஃபி பிள்ளைங்க தானே. சோ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில பயிற்சி தொடங்கும் போது 14 நாள் கழிச்சு கடைசியில் சர்டிபிகேட் கொடுப்பாங்க பெரியவங்க வந்து. அப்போ ஒரு போட்டோ எடுத்துட்டு உங்க முகத்தை 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுடைய கண்கள்ல, உங்களுடைய நெத்தியோட விசாலத்துல, உங்க முக அந்த பொலிவுல அத்தனையிலுமே மாற்றம் இருக்கும். இந்த 13 நாள் ஏற்படக்கூடிய மாற்றம் வாழ்க்கை பூரா வரும். இன்னொரு கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றேன். நாம எல்லாம் பணம் கொடுத்து நம்முடைய நேரத்தை கொடுத்து இந்த பயிற்சிக்கு வரவில்லை. நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த பயிற்சிக்கு நான் வந்தது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வந்திருக்கோம். நம்முடைய தலைமுறையில நம்முடைய தாயும் தந்தையும் நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் 2 தலைமுறை இறைவன்கிட்ட கெஞ்சி கேட்டு என்னுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு அவங்க இறக்கும் போது நினைச்சாங்க பாருங்க. அந்த 2 தலைமுறையுடைய எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தத இந்த குருவோட கண்ணின் மூலமாக நம்மளை பார்க்க வச்சிருக்காங்க. அந்த 2 தலைமுறை நாம தேடி வரல, குரு நம்மளை தேடி வந்து இந்த எண்ணத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. அப்ப குருவோட பார்வையில குருவோட செலக்ஷன்ல தான் நாம இங்க வந்திருக்கோம். எதுக்கு? நம்முடைய முன்னோர்களோட வேண்டுதல் அப்படி இருந்தது. எப்படியாவது என் தலைமுறையை நிம்மதியாக்கு, இறக்கும் போது இத்தனை பொருளோடும் நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன், இத்தனை வசதியோடு நான் இத்தனை குழந்தைகளோடு நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன். அந்த நிம்மதி இல்லாம இறந்தவர்களுடைய அந்த வேண்டுதல், அந்த தாகம், அந்த தேடல் தான் என்ன செஞ்சிருக்குன்னா அவருடைய அந்த கடைசி கால எண்ணம் உங்களுக்குள்ள அடுத்த தலைமுறையா வந்து 2 தலைமுறை வேண்டிய விருப்பம் தான் ஒரு குருவோட கண்ணில் நம்மளை பட வச்சிருக்கு. சோ குரு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு.
உங்களுடைய அடுத்த ஒரு 4 தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அது உங்க கையில இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு மட்டும் நினைச்சுக்குங்க. நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயிற்சியை நல்லா சிறப்பா செய்யுங்க. ஒவ்வொரு பயிற்சியிலையும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை புரிஞ்சு உணர்ந்து செய்யலாம். அற்புதமா வாய்ப்பு இருக்கு. நீங்க தொடர்ந்து காலையிலையும் சாயந்தரமும் கூட மன்றத்துக்கு வரலாம், தொடர்ந்து செய்யலாம். ஏன்னா எல்லா மன்றத்திலும் திருப்பூர்ல இருந்து நான் வரேன். எத்தனையோ மன்றங்கள்ல மாலை நேரத்துல கூட்டி வச்சிருக்காங்க, என்னென்னமோ பண்றாங்க. இங்க ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமா ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது. தொடர்ந்து உங்க மன்றத்தோட தொடர்பு வச்சுக்கோங்க. நல்ல விதமா நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த தேடின வரம் ஒரு குருவோட கண்ணில் பட வச்சு குரு நம்மளை தேர்ந்தெடுக்காரு. நாம அந்த செய்யக்கூடிய பயிற்சியை நம்முடைய முன்னோர்கள் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தலைமுறைக்கு ஆசீர்வாதமா எப்போதும் நல்ல அருளை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.